நினைச்சு பார்க்கலாம், என்னையா இவங்க தொடர்ந்து உபசரிப்பை குறித்து 2 வாரங்களா சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, இந்த உபசரிப்பின் காரியத்தில் அப்படி என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது நீங்க நினைக்கலாம். I promise you that I will finish the topic today. நான் நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், இன்றைக்கு இந்த தலைப்பை முடிக்க போறோம்னு. So before I'll give a conclusion, I would like to ask a couple of questions. இந்த தொடர் பிரசங்கத்திற்கு முடிவுரை வருவதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகள் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். How many of you really thought about it and acted on it in the last 2 weeks? கடந்த 2 வாரங்களாக இந்த உபசரிப்பை குறித்து எத்தனை பேர் நீங்கள் நினைத்து பார்த்து அந்த உபசரிப்பை உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்தீங்க? Raise your hands if you have tried. அதை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல 1 2 3 4 5 6 7 8 wonderful. Give them the big hand. கரங்களை தட்டி அவர்களை நாம உற்சாகப்படுத்தலாமா? This will touch our soft spots. இது நமக்கு எது லகுவாக வருகும் இல்ல நமக்கு சௌகரியமா இருக்கிற காரியங்கள் இடங்களை இது தொட்டு பார்க்கிற ஒரு செய்தியாகும். See, many times people are thinking if you are talking about the book of Acts, you need to talk about the power of the Holy Spirit. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை குறித்து பேசும்போது நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்து பேச வேண்டும் என்று. And many people have very kind of poor understanding when it comes to book of Acts. It's talking about miracles and signs and wonders. பல பேர் ஒரு தவறான ஒரு புரிதலை கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த அப்போஸ்தலர் புத்தகம் முழுமையுமே அற்புதங்கள் அடையாளங்களை மட்டுமே பேசுகிறது என்று. No, it is not. ஐயா, அது அப்படி இல்லைங்க ஐயா. Spend quality amount of time and read that book again and again. Let me tell you, you will see certain miracles which you never believed that is a miracle. நீங்கள் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல கொஞ்சம் நேரம் செலவழித்து படித்து தியானித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற சில அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம அற்புதம்னு நினைக்க மாட்டோங்க. அப்படிப்பட்ட சில முக்கியமான மகத்தான அற்புதங்களை நம்ம அங்க கண்டுபிடிக்க முடியும். Let me start with a small example from the book of Acts. அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து காண்பித்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Whenever you read the book of Acts, when it comes to the 2nd chapter of the book of Acts, நாம் பொதுவாகவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, what is the greatest ever miracle that you read in the 2nd chapter of the book of Acts? இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த 2ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் நாம் எதை பார்க்கிறோம்? என்ன அற்புதம்? 2வது அதிகாரத்துல Day of Pentecost. வேற என்ன நடந்துச்சு? They were speaking in tongues. And the sound like wind, and it's filled the room, and so many things which we couldn't fathom enough. நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை குறித்து யோசிக்கும் போதே நமக்கு உடனடியாக நம்முடைய மனதில் தோன்றுகிற காரியங்கள் என்னவென்றால், பெந்தேகோஸ்தே நாள் அன்று அந்நிய பாஷை இல்லைன்னா இடிமுழக்கத்தின் சத்தம், இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அசாத்தியமான காரியங்களே நம்முடைய மனதில் மேலோங்குகிறது. See, when we start reading through these glasses, we read the entire book with the same glasses and we thought these are all the signs and wonders. நாம் இதே கண்ணோட்டத்துடன் இந்த முழுமையாக அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது, ஐயா இப்படிதான் இந்த புத்தகம் முழுசா இருக்குன்னு நினைச்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். I will show you another greatest ever miracle that we missed to notice, or we least bothered about that. ஆனால் நான் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் தவறவிட்ட இல்லைன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு அற்புதம் இது. See, few weeks back we went for one housewarming ceremony. சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு வீடு பிரதிஷ்டைக்காக நாங்க சென்றிருந்தோம். The housewarming ceremony of a minister of God. ஒரு தேவ மனிதனுடைய வீடு பிரதிஷ்டை அது. So lot of ministers of God came there. ஆகவே अनेक தேவனுடைய ஊழியக்காரங்க அங்க வந்திருந்தாங்க. In fact, of all the guests except their family men, everybody else are pastors or reverends, somehow or other they connected to the ministry. இன்னும் சொல்லப்போனா அவங்க குடும்பத்தினரை தவிர வந்திருந்த அனைவருமே போதகர்களும் ஊழியர்களும் இல்ல ஏதோ ஒரு விதத்துல ஊழியத்தில் பங்கெடுக்கிறவர்களாகவே காணப்பட்டனர். 50 to 60 ministers are accommodated just one room, the living room, while we are doing the prayer and all these things. அஞ்சு அந்த ஜெப வேளை நடக்கும்போது அங்க நடந்த அந்த முக்கிய ஹால்ல, அந்த மெயின் ஹால்னு சொல்லப்பட்ட அந்த லிவிங் ரூம்ல கிட்டத்தட்ட 50 இருந்து 60 ஊழியக்காரங்க இருந்திருப்பாங்க. Remember that 50 plus ministers of God.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 50க்கும் அதிகமான தேவனுடைய ஊழியக்காரங்க. No, there was one brother, one elder brother, he was leading the event. அதுல ஒரு வயதான ஒரு மூத்த ஊழியர், ஒரு சகோதரர் அந்த எல்லா காரியங்களையும் அவர் நடத்தி கொண்டு வந்தார். Like an MC, he was doing, organizing the agenda and all these things. ஒரு நடத்துனர் போல அந்த மொத்த புரோகிராமையும் அவர் தான் ஹோஸ்டா இருந்து நடத்தி கொண்டு வந்தார். So now you just think, if 50 pastors are there, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 50 போதகர்கள் இருக்காங்க. if we give opportunity for all the 50 pastors, who will be staying for the ceremony? 50 பேரையும் இப்ப நம்ம மேடையில ஏற்றி பேச சொல்லணும்னா கடைசியா அந்த கூட்டம் முடியும் போது எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க? அது ஊழியக்காரங்களுக்கு இருக்க ஒரு மோசமான புத்தி என்ன தெரியுமா? இந்த மாதிரி வெளியில போன அந்த மைக்கை பிடிச்ச கீழே வைக்க மாட்டோம். And we also have a very bad thing among the ministers of God is when we go outside and hold on the mic, we never want to keep it down. You go and tell to any minister of God, நீங்க வேணா போய் எந்த ஊழியக்காரர்ட்ட கேட்டு பாருங்க, sir, pastor will give you only 5 minutes, there are so many people are in line, finish your talk in 5 minutes and please give us the mic. ஐயா போதகரே ஒரு 5 நிமிஷத்துல பேசிட்டு முடிச்சிருங்க, ஏன்னா நிறைய பேர் பேசுறதுக்கு காத்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மனசு பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல நீங்க பேசி மைக்கை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நல்லமா இருக்கும். We'll take the mic and we'll say that okay, they asked me to finish by 5 minutes. நாமளும் என்ன பண்ணுவோம், மைக்கை வாங்கிட்டு உடனே சொல்லும்போது கொடுக்கும்போது 5 நிமிஷத்துல குடிக்க சொல்லியிருந்தாங்க, 30 செகண்ட் அதிலே போயிடும். And we lose 30 seconds on that. அதுக்கப்புறம் we say that அடியே நான் காலையில எப்படி வந்தேன். And we start servant of God, you know how I came over here. And let me start with a song. ஒரு பாடலோட நான் ஆரம்பிக்கிறேன். He will alone sing. அவர் மாத்திரம் தான் பாடி இருப்பாரு. Then let me give a testimony. அதை தொடர்ந்து ஒரு சாட்சியும் பகிர்ந்து கொள்வாரு. Okay, let me finally give some words for this family because we are blessed this home. கடைசியாக நம்ம இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்ல, இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு சில நல்ல வார்த்தைகளை ஆசீர்வாதமா சொல்லுவோம். 15 நிமிஷம் முடிஞ்சிரும். And that itself 15 minutes are gone. It's a nature. இதுதான் நம்முடைய சுபாவம். We really don't know. நமக்கே தெரியலங்க. What is the secret intention of the heart? ஆனால் இருதயத்தின் அறையில் காணப்படும் மறைந்திருக்கும் நோக்கம் என்ன? We look for importance. முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கிறோம். We want to stand in the light. எல்லாரும் முன்னாடி வெளிச்சத்தில் நாம் இருக்க ஆசைப்படுகிறோம். We want all the people to notice me. எல்லாரும் ஜனங்களின் கண்களும் என்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். So it was very hard to handle all the people. ஆகவே அன்னைக்கு அந்த இருந்த எல்லா போதகர்களையும் கையாளுவது கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. So once the event is over, அந்த ப்ரோகிராம் முடிஞ்ச போது there was a man of God who was sitting in the front row. அங்க ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அந்த முதல் வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். He didn't get any opportunity to talk. அவருக்கு கொஞ்சம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. So the elderly man of God came to him and apologized saying that okay, because a lot of crowd and a lot of people, a lot of men of God, I couldn't give you the opportunity. So he was trying to explain. ஆகவே அந்த மூத்த ஊழியக்காரர் அவரிடத்துல வந்து, ஐயா அநேக பேர் இருந்தனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியல இந்த நிகழ்ச்சியில என்று சொல்லி ஒரு தன்னுடைய மன வருத்தத்தை அவரிடத்தில் தெரியப்படுத்தினார். What would be the common man's response? பொதுவா ஒரு மனுஷன் இப்படி இருந்தா என்னையா பதில் சொல்லுவாங்க? What would be your response? இல்ல நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சொல்லிருப்பீங்க நீங்க? What would have you said? என்ன சொல்லிருப்பீங்க நீங்க? ஒரு பேச்சுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Maybe at least from our mouth we'll say it's okay, even not from heart. But at least we'll say that okay, it's okay, we know because you understand the situation. ஏனா நடக்கிற காரியங்களை நீங்க பார்ப்பது புரிஞ்சு கொண்டு சரி பரவாயில்லையான்னு சொல்லுவோம் நம்ம. But he was not even responding and he was just nodding his head and just move away. ஆனா அந்த தேவனுடைய ஊழியர் எதையுமே பேசாம தலையை அசைச்சு அப்படி கடந்து விட்டார். So what are you trying to say? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? Oh, you gave the importance to all the ministers of God but you didn't value the man of God who is sitting in the front row. இங்க இருக்கும் மற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களை நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்களே, ஆனா முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த இந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு நீங்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நம்ம சொல்ல வரோம். Having this mindset, read the book of Acts. இந்த ஒரு காரியத்தை உங்க மனதில் வைத்துக்கொண்டு இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். 120 people at one room. 120 பேர் ஒரே அறையில் இருந்தனர். All the people anointed at the same time. அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டனர். All of them spoke in tongues. அவர்கள் அனைவரும் நவமான பாஷையில் பேசினர். Spoke in tongues means unknown language and unknown linguistic language. அவர்கள் அறியாத வேற்று ஒரு உலகத்தில் காணப்படுகிற ஒரு பாஷை அவர்கள் பேசினர். So while they were all speaking, அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும்போது the entire city was watching. Oh, something spectacular is happening at the upper room. அங்க இருந்த பட்டணத்தில் இருந்த எல்லாருமே
ஐயா இந்த மேல் வீட்டரில் அசாத்தியமான ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருந்தனர். 120 people were there, but only one given the first sermon. That was the greatest ever miracle. 120 பேர் அந்த மேல் வீட்டரில் இருந்தாலும் அங்கு ஒருவர் மாத்திரமே அந்த முதல் பிரசங்கத்தை செய்தார். Who was chosen? ஐயா தேர்ந்தெடுத்தவர் யார்? Why Peter has preached? ஏன் பேதுரு பிரசங்கித்தார்? Why not James? ஏன் யாக்கோபு Why பிரசங்கிக்கவில்லை? not all the other disciples? ஏன் வேற எந்த சீஷர்களும் பிரசங்கிக்கவில்லை? So basically look at the greatest ever miracle. All the people are quiet when Peter was talking. அங்க நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பாருங்கள். அங்க பேதுரு பேசும்போது மற்ற அனைவரும் அமர்ந்திருந்து கவனித்து கேட்டனர். So now speaking in tongues is not a greatest ever miracle there, but the preaching and also the heart, the change that had happened in the heart of the people was the greatest miracle. ஐயா அன்று அந்நிய பாஷைகளை பேசினது மிகப்பெரிய அற்புதம் அல்ல, ஆனால் அங்கிருந்த அனைவருடைய இருதயத்தில் தேவன் கிரியை செய்து அவருடைய இருதயத்தில் ஒரு மனதை கொண்டு வந்ததே மிகப்பெரிய அற்புதம். Speaking in tongues is the sign of unbelievers, those who are watching outside, but the oneness in their heart is the sign of salvation, the people those who are inside the room. அந்நிய பாஷைகள் அவர்கள் பேசியிருந்து வெளியே இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்த அவிசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமே ஆகும். ஆனால் தேவன் அவருடைய இருதயத்தில் இந்த ஒற்றுமையும் ஒரு மனதையும் கொண்டு வந்ததே தேவன் இவருடைய இருதயத்தில் ரட்சிப்பை அருளினார் என்பதற்கான அடையாளம். The greatest ever sign of being saved. நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான மிகப்பெரிய அடையாளம் என்னவென்றால் The surgery that happened in your heart. நம்முடைய இருதயத்தில் நடந்த அறுவை சிகிச்சை. It is not about the act that you do, it is all about what had happened in your heart. ஐயா நம்ம செய்கிற வெளியரங்கமான காரியம் அல்ல, நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற மாற்றமே. That is the greatest miracle. அதுதான் மிகப்பெரிய அற்புதம். Of course signs and wonders for those unbelievers. அற்புதங்களும் அடையாளங்களும் வெளியே இருந்த அவிசுவாசிகளுக்கானது. But what greatest miracle that happened in yours inside of you? ஆனா உங்களுடைய இருதயத்தில் உங்க மனதில உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்ன? That is what we are talking about. அதை தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Just imagine 120 people have stayed in just one room. Who will be cleaning the restroom? கொஞ்சம் பிராக்டிகலா நினைச்சு பாருங்க. 120 பேர் ஒரே அறையில தங்கி இருக்கிறாங்க. அவருடைய கழிவறைகளை சுத்தம் பண்ணுவது யார்? Who will take care of the kids? அங்க இருக்கும் குழந்தைகளை பராமரிப்பது யார்? Who will cook food for all 120? No Swiggy, no Zomato. 120 பேருக்கும் உணவை சமைப்பது யார்? அன்று ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ண ஸ்விக்கி சொமேட்டோ கிடையாது. Who will who will clean the room? அந்த அறையை சுத்தம் செய்வது யார்? Who will wash the clothes? அவருடைய துணிகளை துவைப்பது யார்? Come on, where do you sleep? How can you get 120 pillows? ஐயா நம்ம எங்கயா தூங்குறது? 120 பேருக்கு தலானைக்கு எங்க போறது? But still they lived a life. That was the greatest ever miracle that ignited the rest of the miracles in the book of Acts. ஆனால் அவ்வளவு பேரும் ஒரே அறையில சேர்ந்து வாழ்ந்தாங்கங்க. அதுதான் பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தின் தொடக்கம் தான், அந்த அற்புதம் என்னும் தீக்குச்சி தான் மற்ற எல்லா அற்புதங்களையும் நெருப்பு பற்ற வைக்க உதவியது. So here we are talking about the miracle which will ignite the greater miracle, the base of everything. That's what we are talking about. மிகப்பெரிய அற்புதங்களின் அடித்தளமாக ஆரம்ப அந்த தீக்குச்சியாக காணப்படுகிற அந்த ஒரு அற்புதத்தை குறித்து தான் நாம் இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அஸ்திவாரத்துக்கு மேல மற்ற அற்புதங்களும் அடையாளங்களும் காணப்படுகிறது. We Christians miss the foundation and try to build all the multi stories. இங்க கவலைக்குரிய விஷயம் என்னன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த அஸ்திவாரத்தை விட்டுட்டு பல மாடி கட்டிடம் கட்டுறதுக்கு முயற்சிக்கிறோம். So I am talking about the foundation. ஆகவே இங்க நம்ம அஸ்திவாரத்தை குறித்து பேசிக்கிறோம். You can move in gifts. ஐயா நீங்க வரங்கள் செயல்படலாம். You can do wonders. நீங்க அடையாளங்கள் செய்யலாம். And you can perform greatest signs. இன்னும் மிகப்பெரிய அடையாளங்களை நீங்க காண்பிக்கவும் செய்யலாம். We don't mind. அதை குறித்து கவலை இல்லை. We do value that, but we don't give greater value to that. அதை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் அதுதான் முக்கியமானது என்று சொல்ல வரவில்லை. But we do the greatest value is the foundational truth of love and oneness and sacrifice. ஆனால் மிகப்பெரிய முக்கியத்துவமான அற்புதம் அடையாளம் எதுவென்றால் ஒரு மனம், அன்பினால் உண்டாகிற ஒரு மனமும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற அந்த தியாக உணர்வுமே. So if you have the Spirit of God in you, these things will be manifested as the character of the Christian. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பது உண்மையாயின் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுங்க. So we are going to talk about hospitality once again. I'll skip all the introduction. I've just to go through the book of Acts. Maybe it is like a Bible study. Please bear with me. I will try to do my best, but I don't want to skip it all. ஒருவேளை இன்னைக்கு முன்னொரு எல்லாத்தையும் நம்ம
சொல்வதற்கு நேரம் இல்லாதனால நேரடியாகவே நான் வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் அந்த உபசரிப்புல காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு வேத பாடம் ஆராய்ச்சி போல காணப்பட்டால் என்னோட பொறுத்துக் கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் ஒரு பிரசங்கமாக அதை செய்ய முயற்சிக்கிறேன். So many times people will open the book of Acts and will tell you that, okay, so look at the miracle here, look at the miracle here, look at the miracle here, and look at the miracle is here. பல நேரங்கள்ல இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை திறந்த உடனே நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஜனங்கள் எல்லாருமே, ஐயா இந்த அற்புதத்தை பாருங்க, ஐயா இந்த இடத்துல ஒரு அற்புதம் இருக்கு, ஐயா இங்க ஒரு அற்புதம் இருக்கு, அங்க பாருங்க அங்கே ஒரு அற்புதம் இருக்கு. We are not talking about the apostolic miracles, but we are talking about the apostolic living. நாம் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்களை குறித்து இப்பொழுது பேச போவதில்லை, அப்போஸ்தலர் காலத்தில் காணப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி பேச போகிறோம். See, if your living is right, all the miracles are the byproducts. வாழ்க்கை முறை சரியாக இருக்குமே ஆயின் அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்ந்து அதுக்கு பாட்டுக்கு பின்னோக்கி நடந்து கொண்டே இருக்குங்க. You know why we couldn't experience all the miracles in our life? நம்ம வாழ்க்கையில ஏன் அற்புதம் அடையாளத்தை நம்மளால பார்க்க முடியல தெரியுமா? Which we are striving, which we are longing, which we are screaming and try to get something, but still we don't get it. Why? நம்ம நாடி தேடி கதறி கத்தி இருக்க கொண்ட இந்த எல்லா மிரங்களும் நம்ம ஆசைப்பட்டு ஏன் நடக்கல தெரியுமா? Because we don't have the living. ஏன்னா வாழ்க்கை முறை நம்ம இடத்தில் இல்லையே. Because that is the fundamental. ஏன்னா இதுதான் அடிப்படை. See, you want to finish the PhD without pass your 12th standard. ஐயா நீங்க PhD முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா 12th ஸ்டாண்டர்ட் படிக்காம பாஸ் பண்ணாம அது நடக்காது. Since we couldn't get the PhD, you yourself put yourself as a doctor. அந்த PhD முடிக்க முடியாதனால நம்மளே பேருக்கு முன்னாடி டாக்டர் சும்மா போட்டு வச்சுக்கிட்டோம். லோக்கல்ல உனக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி. It's like giving to somebody some money and getting from a local person. அதனால we are trying to do miracles. If you couldn't do miracles, we are malpracticing and doing some miracle kind of. நாம் அடையாளங்களை அற்புதங்களை செய்ய முயற்சிக்கிறோம். ஒருவேளை அற்புதங்கள் நடக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு நாடகம் ஆடியோ ஏதோ ஒன்று போலியாகவோ செஞ்சு நடந்துடுச்சுன்னு காண்பிக்க முயற்சிக்கிறோம். ஸோ பேசிக்காக நமக்கு தியாகமான வாழ்க்கை வாழ பிடிக்கல, ஆனால் பேர் வாங்க மட்டும் பிடிச்சிருக்கு. Basically we don't want to live a sacrificial life, but we want all the attentions and the popularity upon us. So that is why we have studied about the life of Jesus. How did he live? ஆகவே தான் இயேசுவின் வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தார்? Now today I would like to just run through how the apostles lived. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன பண்ண போறோம்னா அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை விரைவாக சொல்ல விரும்புகிறேன். Are you all with me? எல்லாம் என்னோட இருக்கிறீங்களா? Are you ready for the journey? இந்த பயணத்தை பண்ணலாமா? சத்தமா சொல்லுங்க, உற்சாகப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் சத்தமா. அப்படியே இன்னொரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. Let's go through the book of Acts. I'll show you different flavor of hospitality in the book of Acts. கொஞ்சம் விரைவாக இந்த அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை நாம் வாசிக்க போகிறோம். இதில் விதவித கலவையாக விதவித வகைகளில் காணப்படும் இந்த உபசரிப்பை இன்னைக்கு நம்ம ருசிக்க போகிறோம். You know, I got goosebumps when I look at their love and the care for each other. அவங்க ஒவ்வொருத்தருக்கு இடையில இந்த அன்பையும் ஒவ்வொருவரையும் எப்படி அவங்க தாங்குனாங்க என்பதையும் பக்கரையும் பார்க்கும்போது எனக்கே புல்லரிச்சுதுங்க. When I go through the passages, you will think that okay, you know, brother would have read this already. That is why he is doing this and that. No. I happen to do that, but it's all there in the book of Acts. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் போதகர் இதை படிக்கும்போது இது இப்படி இருந்தனால இப்படி சொல்ல வர்றாரு, அப்படிலாம் இல்லைங்க. இதை நான் படிக்கும்போது அப்போஸ்தலர் புத்தகத்தில் காணப்பட்ட எல்லாவற்றையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது செய்யற சில காரியங்களை பார்த்துட்டு நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இதெல்லாம் புக் ஆஃப் ஆக்ஸ்ல இருந்தா எடுத்து இவங்கெல்லாம் இப்படிலாம் செய்யறாங்க போல இருக்குன்னு நினைக்கலாம். அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் when I read the book of Acts, there are so many things that we are doing. It's already there in the book of Acts. ஒருவேளை what some of the things that we do currently, you might think, okay, they have known this, so that is the reason they are doing this. But thank God that we are able to do all these things, and when you look in the Bible, it is all there also in the time of Acts. I strongly believe that is the guidance of the Spirit of God. நான் முழு நிச்சயமாகவே நம்புகிறேன், இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நடத்தும் வழி நடத்துதல். எங்க கிட்ட ஆவியானவர் இப்படி போ அப்படி போலாம் சொல்றது இல்ல, ஆனா நடத்துறாரு, கரெக்ட்டா இருக்கு. Maybe Spirit of God doesn't say like go here to go there unto us, but when you look in the Bible, he leads us from the Bible in the right path. Okay, let's start. ஆரம்பிக்கலாமா? The first key scripture, John chapter 13 verse 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம் ஒரு ஆதார வசனம். How the world will know that you are the child of God or the disciple of Jesus Christ. நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் இந்த உலகம் எப்படி அறிந்து கொள்ளும்? By this all the people will know that you are my disciple. By this means by what? இதனாலே நீங்கள் சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று வசனம் சொல்கிறது. எதினால்? If you have loved one another. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்போது. People will know that I am a Christian, I am a follower of Christ, not by my name or not by my
gesture or not by my attire. It is all about the way I am showing my love. ஐயா, நான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்றும் இந்த உலகம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்னா, என் பெயரை வச்சல்ல, என்னுடைய உடல் மொழியை வச்சல்ல, என்னுடைய முக அலங்காரம் இல்ல உடை அலங்காரம் வைத்தல்ல, ஆனால் நான் எப்படி வாழ்கிறேன் வைத்தல்ல, நான் எப்படி நடந்து எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தியாகம் எப்படி இருக்கிறது, எப்படி அன்பு காட்டுறேன் அப்படிங்கறத பார்த்த உடனே ஓ இவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான் அப்படின்னு அவனுக்கு தெரியணும். Maybe the way I love that should immediately help him to understand that if he is able to love like this, he must be a Christian. How can I show such a love? ஐயா, இப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் எப்படி காண்பிப்பது? Fleshly I cannot do. என்னுடைய சரீர பலத்தினால் என்னால முடியாது. Based on the experience I cannot do. என்னுடைய அனுபவத்தினால் என்னால முடியாது. Based on the culture I cannot do. என்னுடைய கலாச்சாரத்தின்படி என்னால முடியாது. Then what made me or what can make me to show such kind of love so that people will see me as a Christian? அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் எப்படி காண்பித்து ஜனங்கள் என்னை பார்க்கும்போது ஐயா இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று நான் காண்பிப்பது? That is why you need to have the Spirit of God. ஆகவே இதற்காக தான் நமக்கு ஒரு வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். Whenever you talk about the Spirit of God, we talk about so many XYZ, but the key thing is Romans 5, chapter 5, verse 5. The love of God poured into us through the Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது ஐயா இது ஒன்று இது ரெண்டு மூன்றுன்னு சொல்லி பல காரியங்களை குறித்து பேசுகிறோம். ஆனால் வேதம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவராலே ஊற்றப்பட்டிருக்கிறது. So if you have the love of God, if you have the Spirit of God, because of the Spirit of God, you will just you will lavish the love which they could see from God. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிற அந்த தேவனுடைய அன்பை ஜனங்கள் பார்க்கும்போது அதை உணர்ந்து கொள்வார்கள். You will show the flexanos, that is hospitality. Flexanos என்ற கிரேக்க வார்த்தையை நாம் கடந்த வாரம் தியானித்தோமே, உபசரிப்பு. The philos is something friendly and loving somebody. philos என்கிற வார்த்தை ஒரு அன்பிற்குரிய சிநேகம், ஒரு சகோதர சிநேகம் என்பதும். But exonos is basically a stranger. ஆனால் exonos என்ற வார்த்தை அந்நியருக்கு காண்பிக்கிற சிநேகம். So you show the same love which you will show to your friend, you will show the same love to a stranger. That is defined as hospitality in the book of Acts. நாம் நம்முடைய சகோதரருக்கு காண்பிக்கிற உபசரிப்பின் அளவே அதே அளவை ஒரு அந்நியருக்கும் நாம காண்பிக்கும் போது அதுதான்யா அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிற உபசரிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம். So last week we studied so many scriptures. கடந்த வாரம் அநேக வசனங்களை தியானித்தோம். So how Paul and Philip they met and what happened? எப்படி பவுலும் பிலிப்பும் சந்தித்து அந்த சந்திப்பில் நடந்த காரியங்கள். And what is the key responsibility of the church according to Hebrews 10:24? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கடமை என்ன? And just one stay of Apollo, how much impact had happened in his life and his ministry, that we read in Acts chapter 18:25. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது அப்போலோ என்ற ஒருவர் ஒரு முறை ஒரு வீட்டில் தங்கி இருந்தபோது அந்த வீட்டில் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கம், அந்த இரவு சந்திப்பும் அந்த இரவு தங்கி இருந்த உபசரிப்பும் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று In Acts chapter 16, when Lydia became the believer, what was the first thing that she has done? That is hospitality. We have studied. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் லீதியாள் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட போது முதலாவதாக அவர்கள் செய்த காரியம் என்ன என்று தியானித்தோம். அது ஒரு உபசரிப்பு. So this is the first preliminary thing of the believer in the entire book of Acts. நான் மொத்தமாகவே இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி செய்கிற முதலாவது அடிப்படை காரியம் இந்த உபசரிப்பு. How many of you are believers here? இங்க எத்தனை பேர் விசுவாசிகள்? Raise your hand if you are a believer. நீங்க விசுவாசிகனா கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமா? கை நல்லா உயர்த்தி காட்டுங்களா. If you are a believer, the first thing what you need to do, I'll show you. நீங்க ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்ன நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். So we are studying in Acts 16 about Lydia. Now I'm going to show in another passage, another incident, the same chapter, that is Acts chapter 16 verse 30. நாம் ஏற்கனவே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலிருந்து லீதியாள் என்பவருடைய வாழ்க்கையை தியானித்தோம். இப்பொழுது அதே அதிகாரத்தில்
இன்னொரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். You know the story. உங்களுக்கு அந்த கதை தெரியும். Basically they were in the Paul and Silas were in the prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தனர். And they started praising and worshiping God. அவர்கள் தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தனர். And there was an earthquake. அங்கே ஒரு நில அதிர்வு உண்டாயிற்று. And the shackles have been broken. கட்டுகள் உடைக்கப்பட்டது. And the doors have just fling open. கதவுகள் திறந்தது. So all they got delivered. அவர்களுக்கு அங்க ஒரு விடுதலை உண்டானது. So you know that the jailer saw that he was trying to kill himself. அதை அங்க இருந்த சிறைச்சாலை அதிகாரி பார்த்தபோது எல்லாரும் தப்பித்து விட்டார்கள் என்று அவர் தன்னையே கொலை செய்ய முயற்சி செய்தார். Then Paul was trying to stop him and trying to explain the gospel to him. பவுல் அவரை தடுத்து அவருக்கு சுவிசேஷத்தை விளக்கினார். In this situation, what was the greatest miracle? இந்த சூழ்நிலையில மிகப்பெரிய அற்புதம் அங்க நடந்தது என்ன? Brother, the chains are broken. சகோதரரே, அந்த சிறைச்சாலை கட்டுகள் உடைந்தது. கட்டடமே அசைஞ்சது. The foundations of the building is shaken. நாமளும் துதித்து பாடுன கட்டடம் அசையணும். When we praise the Lord, our foundation has to shake. அதுக்கு ட்ரம் போட்டு அடி அடிக்கிறது. And for the same thing we ask the drummer to hit the drum with a high speed and tempo. இங்க அதெல்லாம் பெரிய மிராக்கிள் இல்ல. That is not the biggest miracle. அந்த மிராக்கிளை கண்டு பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்காது. Maybe without that miracle the heaven might not have rejoiced. You know what was the greatest ever miracle that has done? அங்க நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? What was the greatest miracle? சத்தமா சொல்லுங்க. The jailer family as God saved, the heaven was celebrating. அந்த சிறைச்சாலை அதிகாரியின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாயிருக்கும். They have not saved by just seeing this miracle. ஐயா, இந்த அற்புதத்தை பார்த்ததினால் மாத்திரம் அவங்க ரட்சிக்கப்படல. After they have seen the miracle, their question is, what must I do to be saved? அந்த அற்புதத்தை பார்த்த பின்பு அவர்கள் கேட்ட கேள்வி என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Then Paul was talking about the gospel. அதை தொடர்ந்து பவுல் அந்த சுவிசேஷத்தை விளக்கினார். Believe in the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசி. Who is Jesus? இயேசு யார்? Why he has been called as Lord? அவர் ஏன் ஆண்டவர் என்று அழைக்க வேண்டும்? How can I will be saved by knowing him and by believing him? அவரை அறிந்து கொள்வதின் மூலமாக, அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? So they spoke the word of the Lord to him, to all who were in his house. அவனுக்கும் அவனுடைய வீட்டில் இருந்த யாவருக்கும் ஆண்டவரை குறித்து அவர்கள் அறிவித்தனர். That is the greatest miracle. ஐயா, அதுதான் மிகப்பெரிய அற்புதம். And they got saved. அதுல அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. After they got saved, அவங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு look at the very first act they did. அவங்க செய்த முதல் காரியம் என்னன்னு பாருங்க. Of course, many places you can see that people have got saved and spoken tongues. பல இடங்கள்ல அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நவமான பாஷைகளை பேசினார்கள் வாசிக்கிற உண்மைதான். Some places you can see that they prophesied. ஒரு சில இடங்கள்ல தீர்க்கதரிசனம் உரைத்தனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But here they have not spoken in tongues. ஆனா இந்த இடத்துல அவங்க அந்நிய பாஷையில பேசல. They have not prophesied. அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லை. But what they have done? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? Read the passage. அந்த பகுதியை கவனமாக வாசித்து பாருங்கள். With an open mind. ஒரு திறந்த மனதோட அந்த பகுதியை வாசிங்க. Acts chapter 16 verse 33. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். It was the night. அது ராத்திரி வேளை. So what they have done? அவங்க என்ன செஞ்சாங்க? They called Paul. பவுலை அழைத்து they washed his wounds. அவனுடைய காயங்களை கழுவினர். Imagine, think very carefully about the culture. ஐயா, அங்க இருக்கிற கலாச்சார சூழ்நிலையை கொஞ்சம் கவனமாக உங்க மனதில் யோசிச்சு பாருங்க. Jesus said, இயேசு சொன்னார், if a Roman soldier is asking to carry his bag for 1 mile, you do it further. ஒரு ரோம போர்ச்சேவகன் உன்னை 1 மைல் தூரம் அவனுடைய மூட்டைகளை சுமந்து வர சொன்னால் இன்னொரு மைல் நடந்து செல்ல கூறினார். So you can understand the culture. அவங்க கலாச்சாரம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். Basically the Roman people will treat all the Jewish people with a low level of respect and treat them kind of a slave and just trying to oppress them. பொதுவாகவே இந்த ரோமர்களும் ரோம போர்ச்சேவர்களும் பொதுவாக ரோம ஜனங்களே இந்த யூத ஜனங்களை பார்க்கும்போது அவர்களை பெருசா மரியாதை குறைவாக தான் நடத்துவாங்க. அது மாத்திரமில்லாம அவர்களை அழுத்தத்தை கொடுத்து ஒரு அடிமைகளை போல இழிவாக நடத்துனர். But here who is serving whom? ஆனா இந்த இடத்துல யாருக்கு உபசரித்து யாருக்கு வேலை செய்றாங்க? No, imagine Paul had the shackles on his
hand and in his leg. நல்லா கவனமா யோசிச்சு பாருங்க. பவுலடிகளாரின் கைகளையும் கால்களையும் தொழு மரத்தில் கட்டி இருந்தனர். So they put the shackles on the leg. இப்போ அவங்க கால்லையும் அந்த தொழு மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க. Where do you find the wound then? அப்போ அவன் அந்த காயங்கள் எந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்க வேண்டும்? Of course they have beaten him. கண்டிப்பாக அவன் அடிச்சிருக்கணும். Oh, they have whipped him. அவரை அந்த சாட்டையால் அடித்திருக்க வேண்டும். But the sure thing is they have just put the shackles on his leg and put it on hanging them. ஆனால் நிச்சயமாக வசனம் சொல்கிறது தொழு மரத்தில் அவர்களை கட்டி வைக்கும்போது கால்கள்ல அந்த சங்கிலி மாட்டப்பட்டிருந்தது. அப்ப காயம் எங்க இருக்கும்? Which means where does the wound is there? யாரு காலை யார் பிடிச்சா? Whose leg has been cleaned by whom? A Roman, ஒரு ரோம போர்ச்சேவகன், a centurion, ஒரு நூற்றுக்கதிபதி, a jailer, ஒரு சிறைச்சாலை அதிகாரி, who has the authority over all the prison. அந்த முழு சிறைச்சாலை மேலும் அதிகாரம் உடையவர். And Paul was not just a prisoner. பவுல் ஒரு சாதாரண ஒரு சிறை கைதி அல்ல. Paul was a key prisoner. சொல்லப்போனா அந்த சிறைச்சாலை ஒரு முக்கிய குற்றவாளி. Paul escape will kill his life. இன்னும் சொல்லப்போனா பவுல் அந்த இடத்திலிருந்து தப்பித்து விட்டார் என்ற செய்தி வந்தால் சிறைச்சாலை அதிகாரி கொல்லப்படுவார். He was about to kill himself. சிறைச்சாலை அதிகாரி தன்னையே தற்கொலை செய்ய முயற்சி செய்தார். But now look at the Roman pride has gone. ஆனால் நன்றாக பாருங்கள், அந்த ரோமன் என்ற பெருமை போய்விட்டது. The authority jailer has gone. நான் ஒரு சிறைச்சாலை அதிகாரி என்ற அதிகாரம் போய்விட்டது. The racism difference has gone. அங்க இன வேறுபாடு அங்கு போய்விட்டது. நம்ம ஊர்ல ஜாதியே போக மாட்டேங்குது. But in our place we are not even able to eliminate the caste. ஆனா அந்நிய பாஷை வருது. But we are able to speak in tongues. What is the difference? அப்ப இந்த இடத்திற்கு நமக்கு காணப்படுகிற இடைவெளி எங்க? Where are we missing? நாம் எங்கே தவற விட்டோம்? A Roman jailer. ஒரு ரோம போர்ச்சேவக அதிகாரி. He is trying to wash the wounds of a Jew. ஒரு யூத குற்றவாளியின் கால்களை அவர் கழுவ முயற்சிக்கிறார். No, of course Paul was a Roman citizen, that is a different story. But why did they put this guy in the prison? நிச்சயமாகவே பவுலும் ஒரு ரோம குடியுரிமை பெற்றவன் என்பது வேறு கதை, நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே பவுலை ஏன் சிறைச்சாலையில் குற்றவாளியாக வைக்க வேண்டும்? The moment he has got saved, அவன் ரட்சிக்கப்பட்ட உடனேயே the pride has gone. ஐயா பெருமை போயிடுச்சு ஐயா. Authority has gone. அதிகாரம் போயிடுச்சு. The racism difference has gone. இன வேறுபாடுகள் போயிடுச்சு. And the superior mindset has gone. நான் பெரியவன் என்ற மேலோங்கி எண்ணம் போய்விட்டது. Habitual oppression, the habit of oppression is gone. மற்றவர்களை அடிமை பண்ணும் அந்த ஒரு எண்ணம் போய்விட்டது. Now he is ready to touch the feet of the one who was a prisoner. ஒரு சிறை கைதியின் கால்களை தொட்டு கழுவுவதற்கு அவர் தயாராகி விட்டார். I don't know how much it is exciting you. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு இது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது எனக்கு தெரியல. I couldn't understand this. ஆனா என்னால இத புரிஞ்சிக்கவே முடியல. If you study the racism and all these things, அந்த காலத்துல காணப்பட்ட இன வேறுபாடும் எந்த அளவுக்கு அந்த அடிமைத்தனம் இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, no, Jewish people, the Christians are just being burned alive. அந்த காலத்துல யூத கிறிஸ்தவர்களை உயிரோட கட்டி வைத்து எரித்து கொண்டிருந்தனர். And when a Roman soldiers come, the Jewish people just give them the way. ஒருவேளை ஒரு ரோம போர்ச்சேவகன் வந்தால் இந்த யூதர்கள் தங்க தள்ளி அந்த வழி கொடுப்பாங்க. But now, ஆனா இங்க a Roman jailer washed the feet of a kind of a pardesi, it's a kind of a sojourner, Paul the preacher. இங்கே ஒரு ரோம சிறைச்சாலை அதிகாரி ஒரு நாடோடி போல ஒரு பரதேசி போல சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பவுலடிகளாரின் கால்களை கழுவ தயாரானார். This is the greatest miracle. ஐயா இதுதான் ஐயா பெரிய அற்புதம். It is very hard to do that miracle without the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை நாம செய்வது கூடாத காரியம். After that what he has done, அதை தொடர்ந்து என்ன செய்தார் தெரியுமா? These are all the immediate effect of salvation. ரட்சிக்கப்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் இவைகள். Now we look at the book of Acts, the immediate effect of salvation is speaking in tongues and prophesied and so on. நாம் பல நேரம் அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது என்ன நினைக்கிறோம்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும்.
இல்ல தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று. Look at what Lydia has done. ஆனா லீதியாள் என்ன செய்தாள்னு பாருங்க. Look at what the jailer has done. சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்தார் The love of God is just manifesting in and through them. தேவனுடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில் வழிந்தோடுகிறது. ஐயா, ரோம சோல்ஜர் வாழ்க்கையில நீங்க அன்புங்கிற படத்துல பார்க்கவே முடியாது. அவன் கொடூரமானவன். My dear friend, you can never see the picture of love in the hearts of a Roman soldier because he is such a rugged man. He washed. அவர் கழுவினார். Not only washed. கழுவினது மாத்திரமல்ல. Look at the verse. அடுத்த வசனத்தை பாருங்கள். Then he brought them up to the hotel. அவனோடு இருந்த எல்லாரையும் அவன் தன்னுடைய ஹோட்டலுக்கு கூட்டி போனாரா? அவங்கள ஹோட்டலுக்கு அழைத்துட்டு வந்தாரா? அப்ப அவங்க வீட்டம்மா? Then what about his house mother wife? பொறுக்கி பேல ரெண்டு பேரை கூட்டி சமைச்சு போட சொல்றான் அந்த பொல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாங்க? Maybe he or she would have thought this guy is bringing some scoundrels and asking me to cook food unto them. யூதன் வெளிய நிப்பாட்டு உள்ள விட்றாத அவனை சொல்லிருக்க மாட்டாங்க? Maybe the wife would have said, hey, he is a Jew, don't allow him to enter into our home, keep him outside. That might be her response. That is the sign of salvation. ஐயா, ரட்சிக்கப்பட்டதின் அடையாளம் இதுதான். The entire household has got saved. வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டனர். The family has got saved. குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. The moment they got saved, அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே they were ready to accept Paul. பவுலை ஏற்றுக்கொள்ள தயாரானாங்க. Paul was not a rich man. பவுல் ஒரு ஐஸ்வரியவான் அல்ல. Paul was not a Roman. பவுல் ஒரு ரோம சேவகன் அல்ல. In this situation, not a jailer. இந்த இடத்துல பார்க்கும்போது சிறைச்சாலை அதிகாரி அல்ல. Not a soldier. ஒரு போர் வீரன் அல்ல. Not an officer. இல்லனா ஒரு அதிகாரி அல்ல. But a prisoner. அவர் ஒரு கைதி ஐயா. They really don't know what will happen, what will be the consequences, because this guy, the prisoner, came to the jailer's home having good meal. இந்த சிறை கைதி தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல போஜனம் உண்பதனால வரப்போகிற பின்விளைவுகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் யோசிக்கல. But they didn't worry about it. ஏன்னா அவன் மறந்துட்டான், ஜெயிலர்ங்கறதே மறந்துட்டான். Because he forgot that he is a jailer itself. He forgot that he is a Roman citizen. That's his gone. நான் ஒரு ரோம குடிமுறை உள்ளவன்ங்கறதே அந்த சிறைச்சாலை அதிகாரி மறந்து விட்டார். He forget all his world status and remember his heavenly status, and he is acting as a child of God and doing the hospitality to the another child of God. That is the sign of salvation. இந்த உலகம் அவருக்கு கொடுத்த எல்லா அடையாளங்களையும் அவர் மறந்துவிட்டு பரலோகம் அவருக்கு என்ன அடையாளம் கொடுத்துங்கிறத மாத்திரம் பிடித்துக்கொண்டு தான் தேவனுடைய பிள்ளை என்பதை உணர்ந்தவனாக இன்னொரு தேவனுடைய மனிதனுக்கு அவர் உபசரிப்பை காண்பித்தார். இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளமே. ஹalleluya. ஹalleluya சொன்னாங்களோ? இதெல்லாம் சொல்லும்போது நீங்க யோசிக்கணும், நாம அப்படி மாறிட்டோமான்னு. Maybe we have to think, are we living like this? Are we changed like this? And I was wondering, really, when I was studying, Pastor, let me tell you, being very honest, these are all the truth has to be preached in the churches. இதை படித்து பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னும் சொல்லப்போனா இந்த சத்தியங்களை நம்முடைய திருச்சபைகளில் பிரசங்கித்தாக வேண்டும். Roman soldier, that mentality is gone. தான் ஒரு ரோம அதிகாரி இல்ல சிறை அதிகாரி என்ற அந்த எண்ணம் போய்விட்டது. Jailer mentality is gone. சிறைச்சாலை அதிகாரிங்கிற எண்ணம் போய்விட்டது. The worldly reputation is gone. உலகம் கொடுத்த அடையாளம் போய்விட்டது. What will happen to his job? That is gone. தன்னுடைய வேலைக்கு என்ன காரியம் நடக்கும், வேலை இருக்குமா இல்லையா அதை மறந்து விட்டார். How he will feed his family further, gone. இதை ஏற்றுக்கொண்ட பின்பு தன் குடும்பத்தை நான் எப்படி பராமரிப்பேன், what about his children, gone. குழந்தைக்கு என்னாவது மறந்து விட்டார். Immediately shifting from the kingdom of darkness to the kingdom of love. உடனடியாகவே இருளின் ராஜ்யத்தில் இருந்த அவர் குமாரனின் அன்பின் ராஜ்யத்திற்குரியவராக மாறிவிட்டார். Then he brought them up into his house and set food before them, and he rejoiced along with his entire household that he had believed in God. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மன மகிழ்ச்சி நைட்டு சமைச்சு போட்ட அந்த அம்மா எப்படி மன மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. I don't know how this wife after having cooked for all these people was able to have such a joy and gladness. என்ன வீட்ல இருந்துச்சு என்ன இல்லன்னு எனக்கு தெரியல, ஆனா சமைச்சு போட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. I don't know what were the things that were available in our home for cooking and things which are not available, but one thing was sure, they ate and they rejoiced. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன். Hold the person. சிஸ்டரா இருந்தா ரொம்ப தெளிவா சொல்லுங்க. Maybe hold the
person next to you and hold their hands, and if they're sister, you can tell it very clearly unto them. இது தமிழ்ல சொன்னது கரெக்டா இருக்கும். சமைச்சு போட்டு கூட சந்தோஷமா இருக்கலாம் சிஸ்டர். Even by cooking, you can be rejoicing. ஆர்டர் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் இல்ல சிஸ்டர், சமைச்சு போட்டு சந்தோஷமா இருக்கலாம். It is not about ordering and being rejoiced, but even by cooking and feeding others, you can still be rejoiced. நைட் பா ஸ்விக்கிக்கு போடுங்க. கணவரே இரவாயிடுச்சு, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிரலாம். நோ நைட் கூட சமைச்சு போடலாம். No, even on the night you can still cook and you can show hospitality. Hallelujah. All women say hallelujah. உமனே இல்ல போல இருக்கு, திருப்பி ஒருக்கா சொல்றேன். All women say hallelujah. இன்னும் சத்தம் வர மாட்டேங்குது பாரு. சமைக்கலாம் சொல்றான் இவன். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. It's not what we say, but it is what the word of God says. They have no in the even the midnight by giving the food they have celebrated. அந்த இரவில் கூட ஒரு நல்ல ஒரு உணவை கொடுத்து போஜனத்தை கொடுத்து அவங்க மனமகிழ்ச்சியா இருந்தாங்க. Believer pursue hospitality. That's what Paul said in Romans. ரோமர் எழுதும்போது நாம் வாசித்தோம்ல, விசுவாசிகளை உபசரிக்க நாடுங்கள். We need to pursue. This is what the pursue. ஐயா இதுதான் ஏன் நாடுறது. Let me show you another example. இன்னொரு எடுத்துக்காட்டை காண்பிக்கிறேன். No, sometimes if it is convenient we will do the hospitality. நாம் பல நேரங்கள் எப்படினா சௌகரியமா இருக்கும்போது நாம் உபசரிப்போம். So for example, if we are coming to your home, ஒரு உதாரணத்துக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம்னா, for example house visit, வீடு சந்திப்புக்கு வரும்போது we'll call, உங்களுக்கு ஃபோன் பண்ணி, can we come this Thursday? இந்த வியாழக்கிழமை உங்க வீட்டுக்கு வரலாமா? ஒன்னு நீங்க எனக்கு ரெஸ்பான்ஸ், நான் செக் பண்ணி சொல்லட்டுமானா? And you will reply, can I check and call you back? அல்லேலூயா. எவன்டா அப்படி சொல்றது அப்படி யோசிக்கிறீங்க? செக் பண்ணி சொல்லட்டுமா? Can I check and call you back? என்ன செக் பண்ண போறீங்க? சீரியஸா எனக்கு புரியல. என்ன செக் பண்ண போறீங்க? I really don't know what you are going to check. Do you really think that we'll come and stay for a week? ஒரு வாரம் வந்து உங்க வீட்ல தங்க போறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு முறை அப்படி பண்ணணும். ஹவுஸ் விசிட் வரணும். We have to come for house visit. வரும்போதே பேக்கோட வரணும். And let's come with a bag and பேக்க பெட்ரூம்ல வச்சிட்டு and keep it in the bedroom. We are all studying hospitality. ஐயா உபசரிப்பை கொடுத்து படித்தோம்ல. From the book of Acts. அப்போஸ்தலர் புத்தகத்துல இருந்து. Here I am to help you as a shepherd. இதோ அடியேன் இருக்கிறேன், நீங்க உபசரிப்பதை கற்றுக்கொள்வதற்காக ஒரு மேய்ப்பனாக உதவி செய்கிறேன். எனக்கு கற்பனை பண்ணி பார்க்கறேன் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு. I'm just imagining the reply that our people would give. Somebody, okay na. சரினே. Let's imagine. I'll show you all this example from the book, from the book of Acts. அப்போஸ்தலர் புத்தகத்துல இருந்து இந்த எல்லா எடுத்துக்காட்டுகளையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரொம்ப பிளைனா சொல்லட்டுமா? Maybe I'll tell it in a layman language. சொல்லிட்டு வர கலாச்சாரம் ஆக்ட்ஸ் புக்ல கிடையாது. In the day of Acts there is no method of informing and then coming. RSVP ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? If you go to other country, they'll have RSVP. ஒருவேளை நீங்க வெளிநாடுகளுக்கு போயிருந்தீங்கன்னா அங்க ஒரு பழக்கம் இருக்கும், RSVP ன்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லுவாங்க. If they give the wedding invitation, உங்களுக்கு அவங்க திருமணத்திற்கான அழைப்பிதழை கொடுக்கும்போது they say please confirm your RSVP in this link. நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னா நீங்க வருவீங்கங்கறத இந்த வெப்சைட் லிங்க்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. So you click the link and you have to tell how many male, how many female will come for the function. அந்த லிங்க்ல நீங்க போயிட்டு நீங்க எத்தனை ஆண்கள் இல்ல எத்தனை பெண்கள் அந்த திருமணத்திற்கு வருவீங்க என்பதை அங்க பதிவேற்றம் செய்யணும். This RSVP is against the book of Acts. ஆனா அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்க்கும்போது இந்த RSVPக்கு இது எதிரானது. அதனால இந்த வாரம் வியாழக்கிழமை எல்லாரும் தயாரா இருங்க, எந்த வீட்டுக்கு வருவோம்னு தெரியாது. Maybe on this Thursday I request all of you to be ready. We do not know to which home we'll come for house visit. இன்னுங்க தயாரா இருங்க, எப்ப போவோம்னு எங்களுக்கே தெரியாது. Be ready that we are not sure that when we will depart from your home as well. இப்பவே சில பேருக்கு அச்சச்சோ இந்த வாரம் லீவ் போட்டுக்கலாம் போல இருக்கு, வெக்கேஷன் போயிட்டு இந்த வாரம் தான் வந்தேன், இன்னைக்கே வந்து பிரசங்கம், இன்னைக்கு இல்ல கடந்த 3 வாரம் இதே பிரசங்கம் தான். Maybe you might think just now I came back from vacation and why pastor is saying that he'll come, maybe I would have taken 1 week more vacation. No, for the last 3 weeks this is what we are talking about. So we will do the hospitality when we are in the convenient zone. நமக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கும்போது நாம் உபசரிப்பதை எளிதாக செய்கிறோங்க. We do have our own excuses to avoid if it is an inconvenient situation. ஒரு அசௌகரியமான
ஒரு சூழ்நிலையா இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு தகுதியான ஒரு சில காரணங்களை சொல்லி நம்ம தப்பித்துக்கொள்ள முயற்சிக்கிறோம். I challenge you. I will show you one, just maybe I will show you couple of verses today. நான் ஒரு சவாலாகவே இதை சொல்றேன். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து, You would have never read this verse in this perspective. இந்த வசனங்களை இந்த கண்ணோட்டத்துல நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. Turn your Bible. உங்க வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்க. Acts chapter 21. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 16th verse. 16வது வசனம். I'll just read this verse. அந்த வசனத்தை வாசிக்க போறோம். And some of the disciples from Caesarea went with us, bringing us to the house of Mnason of Cyprus, an early disciple with whom we should lodge. When we arrived in Jerusalem, the Lord's followers gladly welcomed us. செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷர்களில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். This particular chapter is a strategic chapter when it comes to the book of Acts, especially Paul's missionary journey. இந்த அதிகாரம் என்பது அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அதிலும் குறிப்பாக பவுலின் மிஷனரி பிரயாணத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும். He finished all the 3 missionary journey. அவர் இதற்கு முன்பாக அந்த 3 மிஷனரி பிரயாணங்களை முடித்துவிட்டு He is returning to Jerusalem. இப்பொழுது எருசலேம் வந்து, That is the strategic point. அது ஒரு முக்கியமான ஒரு இடம். Here only does God ignited for his move towards Rome and standing before Caesar. இந்த இடத்தில் இருந்துதான் அவர் இதன் பின்பாக ரோம பேரரசுக்காகிய சீசருக்கு முன்பாக நிற்பதையும் ரோமுக்கு செல்கிற அந்த பிரயாணத்திற்கான ஆரம்பம் இதுதான். So this is not a common visit. அப்படி என்றால் இது ஒரு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு இடம் அல்ல. No, if you read the Bible you thought, okay, Paul is coming to Jerusalem through Caesarea and all the people came and stay in Jerusalem in the Mnason's home. ஒருவேளை நீங்க சும்மா அப்படி ஜெனரலா அந்த வேதத்தை படிக்கும் மாதிரி படிச்சீங்கன்னா என்ன நினைப்பீங்க? பவுல் இப்பொழுது எருசலேமுக்கு வந்தார், அவருடனே கூட சீஷர்கள் வந்தாங்க, பவுலும் சீஷர்களும் வந்து இப்போது மினாசோன் என்ற வீட்டில் தங்கி இருந்தாங்க. No. ஐயா அப்படி இல்லை ஐயா. There are so many insights are there. அதற்குள்ளாக பல பொக்கிஷங்கள் புதைந்திருக்கிறது. Since Paul came here in this particular time in Jerusalem, இந்த நேரத்தில் பவுல் எருசலேமுக்கு வந்ததினாலே Paul got into problems. பவுல் பிரச்சனை உட்பட்டார். Paul went to prison in Caesarea. செசரியா பட்டணத்திலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். Then transferred to other place. அதன் பின்பு மற்ற இடத்திற்கு And கடத்தப்பட்டார். somehow this journey made him to go to Rome, which is the plan of God to preach the gospel in Rome. இந்த பிரயாணத்தின் முடிவு ரோம நகரத்தில் முடிந்தது. அது தேவனுடைய திட்டத்தின்படி ரோம் நகரத்தில் சுவிசேஷம் பவுல் பிரசங்கிப்பதற்காகவே அப்படி அமைந்தது. So when he reached Rome, when the gospel reached the city Rome, the story has Luke has ended his book. இன்னும் சொல்லப்போனா இந்த சுவிசேஷத்தை பவுல் ரோம நகரத்திற்கு கொண்டு போய் சேர்த்தபோது லூக்கா அவர்கள் தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதுவதை முடித்தார். In fact, Paul has done so many other ministry later point of time, but all these things has not been recorded in the book of Acts because Luke thought the gospel reached Rome, okay, then it will go the end of the world, story is ended there. இதன் பின்பாக கூட பவுலடிகளார் பல இடங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்தார் என்ற காரியங்கள் இருந்தாலும் லூக்கா அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதும்போது இப்பொழுது சுவிசேஷமானது ரோம நகரத்திற்கு சென்று விட்டது, ஆகவே ரோம தலைநகரத்தை சென்றுடுச்சுன்னா அது உலகத்துக்கு சென்று விடும், ஆகவே கதையை நம்ம இங்கோட முடிக்கலாம் சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகத்தை இதோட முடிக்கிறார். Look at the assumption of Luke. அவர் மனதில் இருந்த காரியத்தை பாருங்க. If the message goes to Rome, then considering it goes to the entire world, so let me stop the story here. But that not started here in the book of Acts when it comes to chapter 21. லூக்காவின் கணிப்பு என்னவென்றால் சுவிசேஷமானது தலைநகராகிய ரோமுக்கு சென்று விட்டால் ரோம நகரத்திலிருந்து உலகம் எங்கும் அது பரவிவிடும், ஆகவே அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதுவதை இந்த இடத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று கணித்தார். ஆனால் ரோம் நகரத்திற்கு சுவிசேஷம் செல்வதற்கான முடிச்சு அவிழ்க்கப்பட தொடங்கிய அதிகாரம் அப்போஸ்தலர் 21. It is a strategic point. இது ஒரு முக்கியமான ஒரு இடம். Have that mindset. அந்த ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கோங்க. And listen the story. இந்த கதையை கவனிங்க. So basically I'm telling you the story, so don't sleep. கதை சொல்றோம், தயவு செய்து தூங்கிராதீங்க. Hallelujah.
கதை தானே, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க பிரதர் அப்படின்றாங்க. I just want to show an important thing. ஒரு முக்கியமான காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். So don't say it's a story, you please carry on. So a company of believers, they started the journey from Caesarea. இப்பொழுது சீஷர்கள் சிலர் செசரியா பட்டணத்திலிருந்து இணைந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். So coming with Paul பவுலோடு வராங்க, to Jerusalem. எருசலேம் பட்டணத்துக்கு வருகிறார்கள். Probably they came to celebrate the feast. ஒருவேளை பண்டிகையை அனுசரிப்பதற்காக அவர்கள் வந்திருக்கலாம். So the city was so occupied. ஏனென்றால் அந்த பட்டணம் நிரம்பி காணப்படுகிறது. So many inns are there in the city, but still they know when they came here, they decided to stay in one particular house. ஒருவேளை அந்த பட்டணத்துல அநேக விடுதிகள் காணப்பட்டாலும் பவுலும் அவருடைய கூட்டாளிகளும் இந்த இடத்திற்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே தங்க முடிவெடுத்தனர். So from Caesarea to this place 65 miles distance. செசரியா பட்டணத்திலிருந்து இந்த இடத்திற்கு 65 மைல் தொலைவு. They should have come by foot or through some donkey or whatever it is. ஒருவேளை நடந்து வந்திருக்கலாம், இல்லனா ஏதாவது கழுதை மூலமாக அவர்கள் வந்திருக்க முடியும். If they came by walk, at least 3 days. If they came by any animal, it will take 2 days. ஒருவேளை அவர்கள் நடந்து வந்திருந்தாங்கன்னா இந்த பிரயாணம் 3 நாள் பிரயாணமாக இருந்திருக்க வேண்டும். So all the people, go ahead. ஒருவேளை ஏதாவது விலங்குகள் மூலமாக அந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தாங்கன்னா 2 நாள் பிரயாணமாக அது இருந்திருக்கும். See, only Paul has the plan to come to Jerusalem. நல்லா கவனிச்சு பாருங்க, பவுல் மட்டும் தான் எருசலேம் வரணும்ங்கற திட்டத்தோடு இருந்தார். So Paul has to go to Rome. ஏனா பவுல் தான் ரோமுக்கு செல்ல வேண்டும். But read the passage. ஆனா நாம் அந்த பகுதியை வாசிக்கும்போது some of the disciples from Caesarea went with us. சீஷர்களில் சிலர் எங்களோட வந்தார்கள். Why? ஏன்? Let me give a small illustration. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே. Sometime the pastor has to go to Bargur to give a sermon. சில நேரங்களில் போதகர் அவர்கள் பர்கூர் மலை கிராமத்துக்கு சென்று அங்க ஒரு பிரசங்கம் கொடுப்பதற்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். He can go, he can preach, he can come. ஐயா, அவர் போயிட்டு அவர் பிரசங்கித்துட்டு அவர் திரும்பி வரலாமே. Why he is asking all our husbands to come along with him? ஆனா ஏன் அவர் எங்க கணவரையும் அவர் கூட கூட்டி போன்னு சொல்லி எங்க கணவர்களை அவர் அழைக்கிறாரு? Can't he go alone? அவர்களை தனியா போக முடியாதா? Why every time he is calling everybody? ஏன் ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒவ்வொரு வீட்ல இருக்க கணவர்களையும் கூட்டி போறாரு? ஏன் எங்களை விட்டு தனியா விட்டு போறாரு? And he is making us to be alone at home. We follow the book of Acts. ஏன்னா நாங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை கடைபிடிக்கணும் ஆசைப்படுறோம். நாங்க சும்மா கூப்பிடல. We don't call for passing of the time. All the travelers along with me say hallelujah. என்னோட உடன் பயணித்தவர்கள் ஆமோதிப்பீங்கன்னா ஹalleluya சொல்லலாமா? எல்லாரும் கைத்துக்கு யோசிக்கிறேன், எதுக்கு தூக்கிட்டு பார்த்துட்டு வேற இருப்பாங்க. ஹalleluya hallelujah hallelujah. So it's a biblical. ஏனா இதுதான் வேதம் காட்டுகிற ஒரு படம் நமக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் கூப்பிடும்போது உங்க வீட்ல இருந்து ஏதாவது எதிர்ப்பு கிளம்பிச்சுனா, maybe the next time when you call you for a mission trip and if some opposition comes from your home, ஒண்ணு சிம்பிளா சொல்லுங்க, Acts 21:16, and you can just give them a reply. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். So we should not build doctrine on top of one single verse. ஒரு வசனத்துக்கு மேல நம்ம எந்த சத்தியத்தையும் கோட்பாடுகளையும் கட்டக்கூடாது. Stay tuned. கூட பயணிங்க. I will show you so many verses. நிறைய வசனத்தை காண்பிக்கிறேன். நீங்க முடிச்சிட்டு சர்ச் அடியிலே போகும்போது இவன் அடுத்து எங்க வீட்ல இருக்க போறான் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு காமிக்கிற பாருங்க. Maybe you might feel after the sermon, I don't know when this husband is going to be at home after this. வீட்டை விட்டு இல்ல வேலையை விட்டே வரதுக்கு வசனம் வச்சிருக்கோம் நாங்க. We even have verse to leave your job and serve the Lord. பெஸ்ட் சபையை விட்டுறலாம் நினைச்சிராதீங்க. Hallelujah. Don't think in that way. அப்படி நினைச்சிராதீங்க. These are all the truth we have forgotten. நாம் மறந்துவிட்ட சத்தியங்கள் இவை. So look at all these people are came along with them. அவரோடு இந்த சீஷர்களும் இணைந்து வருகிறார்கள். So now the scholars they said, okay, imagine their conversation. வேத அறிஞர்கள் சொல்லும்போது அவர்கள் என்ன பேசி இருக்க வேண்டும்? See, many times, why we took so many people when we go along, when we go for the ministry. ஏன் நம் ஊழியத்திற்கு செல்லும்போது நம்மளோட இணைந்து சில வீட்டு தலைவர்களை கணவர்களை நாம் அழைத்து கொண்டு செல்றோம் தெரியுமா? The value of the time. அந்த நேரத்துடைய முக்கியத்துவம். The conversation that we have. அந்த பயணத்தில் எங்களோட நடக்கிற உரையாடல்கள். All the discussions and sometimes even the debates. அந்த உரையாடல்களும் சில நேரத்தில் அது ஒரு கரடுமுரடான உரையாடலாகவும் இருக்கும். You will never how much it's nurtured our spiritual man. நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதனை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி உருவாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். All the travelers who came along with me say hallelujah. எங்களோடு வந்த பயணத்துல இருந்தவங்க உயர் சொல்லணும் hallelujah. என்னையா இவ்வளவு மெதுவா சொல்றீங்க? நானே கூட்டு போலாம், அடுத்த வாரம் பிளான் இருக்கு.
Next Saturday, we are going again. அடுத்த சனிக்கிழமை வரை இன்னொரு ஊழிய பிரயாணம் இருக்கிறது. So the city would have been crowded with all the people. அந்த பட்டணம் முழுமையுமாகவே ஜனங்களால் நிரம்பி இருக்க வேண்டும். And Mnason, this person is going to give the hospitality. இந்த மினோசோன் என்ற நபர் தான் இங்கே இந்த உபசரிப்பை செய்ய போகிறார். Let me tell you a very important thing. நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். This guy had never seen Paul before. இந்த மனிதன் இதற்கு முன்பாக பவுலை சந்தித்ததில்லை. And look at the verse. அந்த வசனத்தை பாருங்க. And some of the disciples from Caesarea went with us, bringing us to the house of Mnason of Cyprus. சீஷரில் சிலர் எங்களுடன் வந்ததும் அன்றி சீப்ரு தீவானாகிய மினோசோன் என்னும் ஒரு பழைய சீஷன் இடத்துல எங்களை கூட்டிக் கொண்டு வந்தனர். How do I say that? அதனை எப்படி சொல்றேன்? Paul didn't straight away go to his home. பவுல் நேரடியாகவே அவர் தன்னுடைய அந்த மினோசோன் வீட்டுக்கு செல்லவில்லை. There are some people coming along with Paul and taking him to this house. பவுலோடு சில சீஷர்கள் இணைந்து வந்து அந்த சீஷர்கள் இவரை இந்த வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். Which means Paul never knew him. அப்படி என்றால் பவுலுக்கு இந்த மினோசோனை தெரியாது. This guy was very new to Paul. இந்த நபருக்கு பவுல் புதியவர். And the Bible says he was an early disciple or old disciple. What does it mean? வேதம் சொல்லும்போது இவரை ஒரு பழைய சீஷன் என்று அறிமுகப்படுத்துகிறதே, அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்ன? So maybe he could have got saved. He could have done the ministry one among the 70s when Jesus called. ஒருவேளை இப்படி சொல்லலாம். ஒருவேளை இயேசுவானவர் 70 பேரை அழைத்து ஊழியத்திற்கு அனுப்பின போது அவரில் அந்த 70 பேரில் ஒருவராக இவர் இருந்திருக்கலாம். We are not sure about it. அதை குறித்து நமக்கு தெளிவாக தெரியாது. Or at least he is maybe one among the people that got saved on the day of Pentecost. இல்லனா குறைந்தபட்சம் இப்படியாக இருக்க வாய்ப்புண்டு. பெந்தேகோஸ்தே தினத்தன்று ரட்சிக்கப்பட்டவர்கள் இவரும் ஒருவராக இருந்திருக்க கூடும். So he was not saved like during Paul's ministry or during Peter's ministry. Maybe on the day of Pentecost, the first sermon of Peter, that time he would have got saved because he was an early disciple. பவுலின் மிஷனரி பிரயாணத்திலேயோ பேதுரு மிஷனரி பிரயாணத்திலேயோ இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பெந்தேகோஸ்தே தினத்திலே பவுலின் முதல் பிரசங்கம் செய்த போதே இவர் ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் வேதம் அவரை பழைய சீஷன் அறிமுகப்படுத்துகிறது. Why it is important? ஏன் அது முக்கியத்துவம்? Approximately 25 years are gone by. குறைந்தபட்சம் 25 வருடங்கள் கடந்து விட்டது. Then look at me. This person was not a young man. This person was an old man. அப்படினால் நிச்சயமாகவே இவர் ஒரு சின்ன பையனா இருக்க முடியாது. கண்டிப்பாகவே முதியவராக தான் இருக்க வேண்டும். Number 1, he was an old man. முதலாவதாக அவர் முதியவர். Number 2, இரண்டாவது, if you look at the passage, he was coming along with Paul from Caesarea to Jerusalem to accommodate Paul in his home. இன்னும் சொல்ல போனா இவர் பவுலோடு இணைந்து செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார். எதற்காக என்றால் பவுலை தன்னுடைய வீட்டில் தங்க வைப்பதற்கு. Look at, நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இந்த தாத்தாவை செசரியாவிலிருந்து கூட்டிட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா எருசலேம்ல போய் அங்க உங்க வீட்ல தான் இந்த பால் எல்லாரும் தங்க போறாங்கன்னு கூட்டி வராங்க அங்க இருந்துங்க. Because the verses are close, it's very clear that they were bringing us along with whom we should lodge, which means they were bringing Mnason along with them from Caesarea to Jerusalem to lodge in his home in Jerusalem. Look at the mentality of the believer. அங்க இருந்த விசுவாசிகளுடைய அவங்க மனப்பான்மையை பாருங்கள். If he is in Jerusalem, he could have accommodated Paul. That is fine. ஐயா, நான் எருசலேம்ல இருந்தேன்னா பவுல் எருசலேமுக்கு வரும்போது என் வீட்ல தங்க வைக்கிறதுங்கிறது எனக்கு புரியுது. He is in Caesarea. ஆனா இப்பொழுது நான் இருப்பதோ செசரியாவிலே. Paul has to go to Jerusalem. பவுலுக்கு தான் எருசலேமுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. போய் ரோட்ல தங்கி சொல்ல வேண்டியதானே? Maybe you can ask him to go and stay in a lodge there. எருசலேம்ல வேற யாருமே இல்லையா? Or in Jerusalem does not they have any other people for or any other inn? So no, maybe they don't want to stay in the middle of Jerusalem. They want to stay some place where Paul has to stay in a secret, maybe in a secret way or maybe in isolated way. ஒருவேளை எருசலேம் நகரத்தின் நடுவே அவர்கள் தங்கியிருக்க பவுல் தங்கியிருப்பதை அவர்கள் விரும்பாமல் ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு இடத்தில் பவுல் தங்கியிருப்பதை அவர்கள் விரும்பி இருக்க கூடும். So they called him Mnason. ஆகவே மினோசனை அவர்கள் அழைத்து, okay, come along with us. எங்களோட நீங்க வந்து. This guy was older than Paul. கண்டிப்பாகவே பவுலோட இவர் முதியவராக இருக்கணும். So he is coming along with Paul. பவுலோட இணைந்து வந்து came to this place. இந்த இடத்திற்கு வந்து open his home. தன் வீட்டை திறந்து. I don't know when he came last time for this home. கடைசியாக இதற்கு வீட்டுக்கு எப்போ அவர் இருந்தார் எனக்கு தெரியாது. Imagine this old man has
has to do the hospitality for all these new people. இந்த பழைய சீஷன், இந்த வயதானவர் தான் வந்திருக்கிற எல்லா சீஷர்களுக்கும் இப்பொழுது உபசரிக்க வேண்டும். Look at the third point. மூன்றாவது ஒரு காரியம், Look at his name. அவர் பெயரை பாருங்கள். This Mnason, this name was a Greek name. மினோசோன் என்ற வார்த்தை அது ஒரு கிரேக்க வார்த்தை. Maybe he is like a Hellenistic Jew. ஒருவேளை வேற்று ஜாதியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு யூதனாக இருக்கலாம். Look at the culture difference. அங்களுடைய கலாச்சார வித்தியாசத்தை பாருங்கள். Oh, Paul was a core Jew. பவுல் முழுக்க முழுக்க ஒரு யூதன். But the one who is going to give the hospitality was not the original Jew, he is a Hellenistic Jew. ஆனால் இப்பொழுது உபசரிப்பு செய்யக்கூடிய மினோசோன் என்பவர் நேரடியாகவே யூதன் அல்ல, புறஜாதியிலிருந்து யூதனாக மாறியவர். So he came along with Paul and he accepted Paul and he was doing hospitality for Paul. அவர் பவுலோடு இணைந்து வந்து பவுலை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது பவுலுக்கு அவர் உபசரிப்பு செய்கிறார். They brought us to Mnason. அவர் தங்களை பவுலை மினோசோன் வீட்டுக்கு அழைத்து Maybe வந்து they will introduce Mnason, this is Paul. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், அறிமுகம் கொடுத்திருக்கலாம். மினோசோன் அவர்களே, ஐயா இதுதான் பவுல். Oh, praise God, Paul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பவுலோடு. Which means, they didn't have much intimate relationship before. ஒருவேளை ஒரு நெருங்கிய உறவு இதற்கு முன்பாக இல்லாமல் இருந்திருக்க கூடும். But accepted in their home. ஆனால் வீட்டிலே அவரை ஏற்றுக்கொண்டு They stayed in their home. தங்க வீட்டிலே அவரை தங்க வைத்து, Many, in general, the old people, they wanted to be served by other people. பொதுவாகவே முதியவர்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா மற்றவர்கள் தங்களை உபசரிக்க வேண்டும் என்று. But here old man serving to others. ஆனா இங்கே ஒரு முதியவர் மற்றவர்களுக்கு உபசரிக்கிறார். எனக்கே வயசாயிடுச்சு, எனக்கு அவன் வந்து சேவை செய்யறாங்க போல நான் அவனுக்கு சேவை செய்யணுமோ? Maybe he would have thought, I am an old man, rather than he coming and serving me, you expect me to go and serve him. So this culture, maybe we got shifted from that culture, but basically in those days hospitality was the key thing to anybody. If you get opportunity, they'll do the hospitality. நாம் இன்று இந்த கலாச்சாரம், இந்த உபசரிப்புங்கிற காரியத்தை ரொம்ப தவறிவிட்டோம். ஆனா ஆதி திருச்சபையின் காலத்துல யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் வாய்ப்பு கிடைத்தாலும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் உபசரிக்க அவர்கள் முயற்சி செய்வர். Let me tell you one story from the history, church history. சபை வரலாற்றிலிருந்து ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். Oh, we don't have much time, so I just narrate this story, I'll give the lighter version of the story. முழுமையாக அந்த கதையை சொல்வதற்கு நேரம் இல்லாததால் சுருக்கமாக சொல்கிறேன். You all know Polycarp, the bishop of Smyrna church. நீங்கள் எல்லாரும் பாலிகார்ப் அவர்களை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். சிமிர்னா திருச்சபையின் பிஷப் அவர்கள். A disciple of John. யோவானின் ஒரு சீஷன். Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானின் சீஷன் இவர். This man was doing the wonderful ministry in Smyrna. சிமிர்னாவில் ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை இவர் செய்து கொண்டிருந்தார். There was a lot of persecution happened on that particular time. அந்த நேரத்தில் அதிகமான உபத்திரவம் உண்டாயிற்று. People wanted him to escape, but this guy was refused to escape. ஆகவே ஜனங்கள் இவரை தப்புவிக்கும்படி இந்த இடத்தை விட்டு தப்பித்து போங்கன்னு சொல்லும்போது அவர் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்தில் தங்கி இருந்தார். But no, because of more and more compulsion, he moved from that place and he was trying to stay one isolated place. அதிகமாக அவருடைய கூட இருந்த அவருடைய சீஷர்கள்லாம் ரொம்ப வற்புறுத்தியது நிமித்தமாக ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு பாதுகாப்பான இடத்துல அவர் இருந்தார். And somehow the Roman soldiers found the place. ஆனா எப்படி ரோமா வீரர்களுக்கு இந்த இடம் தெரிய வந்ததனால அவர்கள் இங்கே வந்தனர். Long story short, பெரிய கதையை சுருக்கமா சொல்றேன். They came to that place where Polycarp was staying. பாலிகார்ப் எந்த இடத்தில் தங்கி இருந்தாரோ அந்த இடத்திற்கு ரோம போர் வீரர்கள் வந்தனர். They thought Polycarp was a young gigantic man. அவங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா பாலிகார்ப் ஒரு வாலிபன், ஒரு திடகார்த்தரமான ஒரு வாலிபனாக இருக்க வேண்டும். But this guy was an old man of 86 years of age. ஆனா இந்த பாலிகார்ப் அவர்களோ 86 வயதுடைய முதியவர். So they came, they saw, they got surprised. அவங்க இந்த இடத்துக்கு வந்து அவரை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாங்க. So they have come to arrest him. அந்த போர் வீரர்கள் வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா பாலிகார்ப்பை கைது செய்ய. So obviously there must be hostility between these two parties. அப்படினா நிச்சயமாகவே இந்த இரண்டு குரூப்புக்கு இடையே ஒரு விதமான பகை உணர்வு காணப்பட வேண்டும். But Polycarp didn't show the hostility, but he has shown the hospitality. That is the key, the power of the Holy Spirit. ஆனால் பாலிகார்ப் அவர்களோ பகை உணர்வை அவர்களுக்கு காண்பிக்கவில்லை, உபசரிப்பின் உணர்வை அவர்களுக்கு காண்பித்தார். They came to arrest him. அவங்க வந்தது கைது செய்ய. They are going to kill him.
அவங்க இவரை கொல்ல போறாங்க. You know what he did? ஆனா அவர் என்ன செஞ்சாரு He தெரியுமா? said, you would have traveled a lot. ஐயா நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் தொலைவில் பிரயாணம் பண்ணி வந்திருப்பீங்க. Oh, take some rest. கொஞ்சம் ஓய்வு எடுங்க. I'm not going away. நான் எங்கேயும் தப்பிச்சு போக I'm மாட்டேன். not running away. நான் ஓடி விட மாட்டேன். Oh, let's prepare some food so that you can eat and take rest. Then we'll go together. உங்களுக்குன்னு ஒரு சில உணவு ஆயத்தம் செய்றேன். உணவு ஆயத்தமான உடனே போஜனம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம இணைந்து போலாம். நீங்களும் நானும் இப்படி பண்ணுவோமா? Will you and me do such a thing today? Very simple layman illustration. ரொம்ப ஒரு எளிதான ஒரு எடுத்துக்காட்டு. You know, you are driving your car நீங்க உங்க காரை வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறீங்க. and somehow traffic police stopped your car. எப்படியோ அங்க இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களை நிறுத்திட்டாரு. They tried a lot of them and you tried to show all your documents. நீங்க உங்கள்ட்ட இருந்த எல்லா ஆவணங்களையும் காண்பிக்க And முயற்சிக்கிறீங்க. somehow they put the fine of 1,500 rupees. ஆனா எப்படியோ கடைசில ஒரு 1,500 ரூபாய் ஒரு அபராதத்தை விதிச்சாங்க. It is not just. It is it is not justice. கண்டிப்பா அது நீதி. சரியா அவர் செய்யல, அநீதி தான். You know that. உங்களுக்கு அது தெரியும். Now you have to pay 1,500 rupees. இப்போ ஒரு 1,500 ரூபாய் அபராதம் நம்ம கட்ட வேண்டிய நிர்பந்தம். See, many times we'll say this word. நாம் பொதுவா பல நேரம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவோம். God bless you, brother. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்க சொல்லுவோம்? To whom we say, யாராவது நமக்கு லிஃப்ட் கொடுத்தா, when somebody gives us a gift, யாராவது டிரைவர் கார் நல்லபடியா ஓட்டிட்டு வந்தா, when some cab drivers drive in a very good manner, God bless you, brother. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த போலீஸ் ஆபீசர் 1,500 ரூபாய் வாங்கின உடனே, and after the policeman got 1,500 rupees in an unjust manner, God bless you, God bless you, sir. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சார் சொல்ல முடியுமா? will we say that? இல்ல சார், வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போலாமே. Sir, will you come along with us, let's have some tea. 1,500 ரூபாய் வாங்கின அவர்கிட்டே சொல்ல முடியல, உங்க உயிரை எடுக்க வர ஒருத்தனுக்கு சோறு போடுவீங்களா நீங்க? We are not even able to say God bless you unto the man who got just 1,500 rupees in an unjust manner from us. Then how can we cook food and show hospitality to the one who is coming to kill us? நமக்கு பிடிக்காத ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாலே காஃபியோட அனுப்பிடுறோமே. ஆனா இங்க ஹாஸ்பிட்டாலிட்டியால வின் பண்ணக்கூடிய அந்த பவர் தான் the manifestation, the power of the Holy Spirit. Even if some family members whom we dislike, if they come into a home, we'll send them with just a cup of coffee. But look at here, a man showing hospitality to the one who is hostile unto him. The one who is going to come to kill him. தன்னை கொலை செய்ய வருகிறவர்களை. But he is caring about his burden. ஆனா அவர்களுடைய வயிற்று பசியை குறித்து, பாரத்தை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். Oh, you traveled a long distance. நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணீங்களே. Oh, you would have been tired. நீங்க அதிகமாக களைப்பாக இருக்க வேண்டும். So let me give some food. ஆகவே நான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன். Oh, let me do some hospitality. நான் உங்களுக்கு உபசரிக்கிறேன். You know, they will know him as a Christian because of that love, the manifestation of love through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் செயல்பட்ட அந்த உபசரிப்பு நிமித்தமாகவே தேவன் யார் என்றும் இவர் கிறிஸ்தவர் என்பதையும் அந்த போர் சேவர்கள் அன்று அறிந்திருக்க வேண்டும். We got saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். Do we have that love in our heart? ஆனா இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குதாங்க. You may move in gifts. வரங்களை நம்ம செயல்படலாம். You may preach. பிரசங்கிக்கலாம். No, you may do wonders. அடையாளங்களையும் செய்யலாம். But my point is, ஆனா என்ன சொல்ல வரேன்னா, when you compare your love with the love of Polycarp, உங்களுடைய அன்பை இந்த பேராயராகிய பாலிகார்பின் அன்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, if you compare your love with the Mnason who gave the hospitality to Paul, இல்ல பவுலுக்கு உபசரித்த இந்த மினோசோன் என்பவருடைய அன்போடு நம்முடைய அன்பையும் உபசரிப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, hospitality in the midst of inconvenience, அசௌகரியங்களின் மத்தியிலும் உபசரிக்கும் குணாதிசயம் உடையவர்களா நாம் இருக்க வேண்டும். எல்லாம் சரியா இருக்கும்போது ஹாஸ்பிட்டாலிட்டி யாருனாலும் பண்ணுவா. கிறிஸ்மஸ்க்கு யாருனாலும் கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். அன்னைக்கு நீங்க பொங்குற சாப்பாடு மிச்சமாயிரும் அவங்க சாப்பிடலனா. It's very easy to show hospitality when all things are fine and good. Maybe on a day of Christmas it's very easy to go and serve food unto others, because on the day when we cook a good food we know we are going to have large sum which are going to be wasted. And let me get into the other passage. அடுத்த ஒரு பகுதியை காண்பிக்கிறேன். Is it useful for you? பிரயோஜனமா இருக்குதா? ஆமாங்கறோட கைது காலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தான் இருக்கணும். That is how a Christian has to be. We moved far away from the norms. எப்படி இருக்க வேண்டுமோ அந்த தகுதியை விட்டு மிக தொலைவுக்கு பின்வாங்கி விட்டோம். Let me give another illustration. இன்னொரு எடுத்துக்காட்டை காண்பிக்கிறேன். For example,
ஒரு உதாரணமாக if I come to Chennai to do the ministry நான் இப்போ சென்னைக்கு ஊழியத்திற்காக வந்திருக்கிறேனா and I want to go to my native place, இப்போ நான் என்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும். I booked the ticket. அதுக்கு நான் டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டேன். I need to go to Tambaram by 9 p.m. 9 மணிக்கு தாம்பரத்துல எனக்கு ட்ரெயின். How can we plan the travel? இந்த பயணத்தை நம்ம எப்படி பிளான் பண்றது? எப்படி பிளான் பண்ணலாம்? ஒரு ஓலா போட்டோம்னா லெட்ஸ் புக் அ ஓலா. ஒரு 7:30க்கு ஓலா போட்டோம்னா and book it by 7:30 pm. லோ 9 மணிக்குள்ள and you'll go low 9 o'clock you will reach Tambaram. and 9 மணிக்கு நம்ம அந்த இடத்தை அடைந்து விடுவோம். But we will book the ola. ஆனா நாங்க ஓலா போட்டு we pay for it. நாங்க காசையும் கொடுத்துருவோம். You go. நீங்க போயிருங்க. It's a kind of send off. ஒரு நல்ல ஒரு போயிட்டு வாங்கன்னு சொல்ற ஒரு நிகழ்வாக அது இருக்கும். It's a kind of maybe it's one variety of sending off. ஒருத்தர் அனுப்பி விடுறதுல இது ஒரு விதமான ஒரு காரியம். And maybe this way. இல்ல இப்படி நடக்கலாம். Okay, let me take my car. நான் என் காரை எடுத்துட்டு you come. No, let's go. நம்ம சேர்ந்து போவோமே. Let's go together. நம்ம சேர்ந்து போய் and sending off you. நாங்க உங்களை போய் வழி அனுப்புறோம். No, I'll say okay, let me go and take the cab. இல்ல நான் போய் கேப் எடுக்கிறேன் நான் சொல்லும்போது no, don't take the cab, we'll go. இல்ல நம்ம சேர்ந்து போலானே. Maybe it is a jolly trip as a bachelors. ஒரு பேச்சுலராக ஜாலியா போயிட்டு வரலாம். Leaving wife at home, outside we are bachelors. மனைவியை வீட்ல வைத்து விட்டு ஒரு பேச்சுலரா போயிட்டு வரோம். ஏன்னா அப்படிதான் வண்டி ஓட்டுறாங்க, அதான் சொல்றேன். Maybe that's how some of our brothers are driving the car. So take it to the railway station. நாம அப்படிதான் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறோம். This is one level of hospitality. ஒரு விதமான உபசரிப்பு. I mean one level of sending off. ஒரு விதமான வழி அனுப்பும் படலம். Let me tell you another let me take it another level. இன்னொரு விதமா சொல்றேனே. Oh, the entire family get ready. முழு குடும்பம் தயாராகுங்க. பாப்பாவும் அப்பா கிட் ஆல்சோ ஆமாப்பா எஸ் பா prepare பாப்பாவை தயார் செய்து டயப்பரை போட்டு he is crying அழுதாலும் that's okay பரவாயில்ல we have to feed her அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் that's okay பரவாயில்ல bring all the family குடும்பமா வந்து எதுக்குப்பா why that man no just for one man why we all need to go ஒரு மனுஷரை வழி அனுப்பி ஏன் குடும்பமா நாங்க வரணும் take the family குடும்பமா வாங்க like a trip we'll go ஒரு நல்ல ஒரு இணைந்த ஒரு பயணமா போயிட்டு and we'll go to தாம்பரத்துக்கு சென்று and we'll say இவனை விட்டுட்டு டின்னரை முடிச்சு வந்துடலாம் let's drop him at station let's go for dinner as a family it is not hospitality ஐயா இது வேற விதமான உபசரிப்பு this is other plan அதுக்கு பின்னாடி மறைந்திருக்க ஒரு நோக்கம் இருக்கு one stone two mango ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா one side hospitality sending off this guy ஒரு நேரம் போதகரை வழி அனுப்புறதுல ஒரு நல்ல விஷயமான உபசரிப்பு another stone இன்னொரு கல்லு take you outing for a dinner என் மனைவியும் குழந்தைகளையும் ஒரு இரவு உணவு உண்றதுக்கு அழைத்து செல்வது ஸ்டேஷன்ல விடு drop him in station opposite ஹோட்டலுக்கு போ let's go to the hotel வெட்டு eat plenty let them also happy let him also happy okay everything is done as a job of husband ஒரு கணவராக அவரையும் குடும்பத்தையும் திருப்திப்படுத்திட்டேன் போதவரையும் நல்லா உபசரிச்சுட்டேன் என் வேலையை நல்லபடியா முடிச்சிட்டேன் அல்லேலூயா let me take into another level இன்னொரு விதமான உபசரிப்பு சொல்றேனே okay take the family குடும்பத்தை அழைத்து take the car எடுத்துட்டு go to the railway station சென்று okay no bye எல்லாம் சொல்லாம wait காத்துருங்க I will park the car நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்யா I'll go and take the platform ticket நான் எடுத்துறேன் ticket for all of my family என் குடும்பத்துக்கே டிக்கெட் எடுத்துட்டு and let's all come together எல்லாரும் சேர்ந்து வந்து to the platform அந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்து carrying all the baggages அவருடைய பையெல்லாம் சுமந்து sending you off அவரை வழி அனுப்பி விட்டு now fortunately or unfortunately train is delay for 2 hours நல்ல விதமோ இல்ல கெட்ட விதமோ ட்ரெயின் ஒரு 2 மணி நேரம் லேட் இப்போ என்ன பண்ணோம் what should we do we'll bring the dinner நாங்க உணவு கொண்டு வரோம் you eat நீங்க சாப்பிடுங்க let's talk நாம பேசுவோம் சார் let's spend time in fellowship ஒரு நல்ல ஐக்கியத்துல நேரத்தை செலவழிப்போம் சர்ச் முடிஞ்சன காபி குடிச்ச fellowship இருக்குல்ல we have a wonderful fellowship drinking the coffee after the church அது மட்டும் fellowship கிடையாது that alone is not a fellowship இப்படி ஒரு இடத்துல fellowship வருமா can we have a fellowship at such unfortunate situations அனோ அங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க காடி நம்பர் அக்லி காடி 2 hours late அடிமா அங்க ஒரு அறிவிப்பு வரும் இந்த புகை வண்டி ஒரு 2 மணி நேரம் தாமதமா வந்து கொண்டிருக்கிறது ஓ சூப்பர் பிரைஸ் காட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா we spend more time இன்னும் நிறைய நேரம் செலவழிக்க முடியும் we talk more about Christ இன்னும் தேவனை குறித்து பேச முடியும் we will love each other ஒரு அன்பு பரிமாறிக்கொள்ள முடியும் let's fellowship each other ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்க முடியும் let's pray for each other ஒருவருக்கொருவர் ஜெபிக்க முடியும் let's talk about the Bible வேதத்தை குறித்து பேசுவோம் let's talk about our families குடும்பங்களை குறித்து பேசுவோம் let's talk about our
church. சபையை குறித்து பேசுவோம். Let's talk about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து Oh, let's பேசுவோம். pray together. நாம் சேர்ந்து தவணிப்போம். Don't bother about all the people. நம்ம ஜனங்களை குறித்து Let's யோசிக்காதீங்க. have a good time of fellowship. ஒரு நல்ல ஐக்கிய நேரத்துமாக இது இருக்கட்டுமே. That is hospitality. ஐயா அதுதான் ஐயா உபசரிப்பு. அதனால அடுத்த வாரம் ஊருக்கு போறோம் குடும்பத்துல பின்ன வந்துடாதீங்க. That is not the object. அன்னைக்கே சொன்னார் பத்திய மெசேஜ்ல அப்படின்னு. No. I am not saying something which I want. Maybe on the next time when the pastor goes to his hometown, let's not pack and go behind him. That's not the objective. வேதம் என்ன சொல்கிறது? அதனால தான் போடாம கூட்டத்துக்கு குறைச்சிட்டாங்க போல இருக்கு. நீ வாடி வாரம் போயிட்டு இருந்தா யார் வந்து டிராப் பண்றது? It's okay, but look at the Bible. ஆனால் வேதத்தை பாருங்கள். Somebody they are laughing in their heart. I could understand. Acts chapter 21 verse 3. அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 3வது வசனம். Look at the scripture. அந்த வசனத்தை பாருங்க. When we had come inside of Cyprus, leaving it on the left, we sailed to Syria and landed at Tyre, for there the ship was to unload its cargo. சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தது. In our language, வண்டி break down. Maybe in our terms, the vehicle got break down. 2 நாள் நிக்கும். It will be there for 2 days. Assume that. யோசிச்சு பாருங்க. So the ship has to download its cargo. இப்போ அந்த கப்பல்ல இருந்து சரக்குகளை அவங்க இறக்க வேண்டும். So now what they have done? அப்ப அவங்க என்ன செய்யணும்? So look at the heart of the people, those who are inside the ship, and look at the heart of the people in the city of Tyre. அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணி வந்த அவர்களுடைய இருதயத்தையும் தீரு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய இருதயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Paul never had visited this particular place before. பவுல் இந்த தீரு பட்டணத்திற்கு இதற்கு முன்பாக வந்தது இல்லை. There is no known family in this place. இந்த இடத்துல அவருக்கு அறிமுகமான குடும்பங்கள் யாரும் இல்லை. Basically this was not the intended stop when it comes to Paul's journey. இன்னும் சொல்ல போனா பவுலோட பிரயாணத்துல இந்த இடத்துல வந்து தங்கணும்னு சொல்லி இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு நேரமும் அல்ல. Since the cargo has to be unloaded, Paul had to spend some time in that port. சரக்குகளை இறக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டதினாலேயே இந்த துறைமுகத்துல பவுல் சில நாட்கள் தங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டாயிற்று. You know how wonderful situation is. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலை. Go back and read, enjoy the word. வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை ருசிச்சு பாருங்க. We lost all this culture. இந்த மாதிரியான கலாச்சாரங்களை நாம் துளைத்து விட்டோம். No, nowadays even for the happy birthday we say HBD. இன்னும் சொல்ல போனா இப்போ பிறந்த நாள் ஒருத்தருக்கு சொல்லும்போது கூட முழுசா சொல்ல மாட்டோம், HBDன்னு சொல்லி முடிச்சிடுறோம். And or else we'll put as a status. இல்லனா ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டோ வச்சிடுறோம். அவர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானே நீ வேற பாப்போம். And we'll check if he has kept the status or not. My birthday அவன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானா? Whether for my birthday he has kept the status. Where we went? நம்ம எங்கே போய் விட்டோம்? We have gone so far. ரொம்ப மிகவும் பின்தங்கி விட்டோம். Look at. ஆனா வேதத்தை பாருங்கள். Paul didn't know anyone. பவுலுக்கு இந்த இடத்துல யாரையும் தெரியாது. Paul got down. பவுல் இந்த இடத்துக்கு இறங்கி விட்டார். Bible says, வேதம் சொல்கிறது 21:4. 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். And having sought out the disciples. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து. So it's not they don't have the address. ஐயா எனக்கு விலாசம் இல்லையா? They don't have the name. அவங்க பேர் தெரியாது. There is no known faces in that place. அறிமுகமான முகங்கள் அந்த இடத்துல இல்ல. Oh, I am so excited to look at the situation. ஆனா இந்த பகுதியை நான் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. Oh, they were searching, is there any Christian all around? ஐயா இந்த இடத்துல ஏதாவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களான்னு தேடி பார்த்திருக்கணும். Is there any follower of Christ? இயேசுவை பின்பற்றியவர்கள் இருக்கிறீர்களா? யாரு சார் வெள்ளை சேலை போட்டு போறவங்களா? Is there someone who wears a white saree? அப்ப வெள்ளை சேலை எல்லாம் கிடையாது. On that time such a custom was not there. Oh, யாரு அல்லேலூயா அல்லேலூயா சத்தம் போடு அவங்களா? Did he search for somebody who is shouting as hallelujah? அப்பவும் அப்படியும் கிடையாது. That time it was not there. யாரு சார் அந்த பெரிய டவர் வச்சு சர்ச்சுக்கு போவாங்களா அவங்களா? Do you go to the seeking for the persons who go to the church with a big tower? Oh, that pinnacle stuff, those things were not there. அந்த உயரமான கோபுரங்கள் அந்த காலத்துல இல்ல. Oh, the people those who carry the Bible and walk and on Sundays, those people. ஐயா ஞாயிற்றுக்கிழமையில வேதங்களை சுமந்து கொண்டு வேதகாரர் போல நடப்பாங்களே அந்த வேதகாரரை தேடுறீங்களா? No, that culture was also not there at that point of time. அந்த காலத்துல அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட கலாச்சாரமும் இல்லை. Then how did they find about the locations of Christians? அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள் தங்கியிருக்கும் இடங்களை எப்படி இவர்கள் கண்டுபிடித்திருக்க கூடும்?
you love one another. By this, all people will know that you are my disciple. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதன் மூலமாக இதனாலேயே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்துப்படுவீர்கள். My imagination. என்னுடைய யோசனை, என்னுடைய கற்பனை. சார் இங்கே எவனை பார்த்தாலும் உதவி செய்கிற ஒருத்தன் இருப்பான். அவன் வீடு எங்கே சார் இருக்கு? Is there someone who is always here to help everyone? Can we take him to that home's address? எவன் அடிச்சாலும் வாங்கிப்பான், சண்டையை போட மாட்டான். வீடு எங்கே சார் இருக்கு? The one who will always be ready to be oppressed, who is ready to take any beatings and not get into any fight. Can you show me his home? The one who is always lavishing his love to any, even a stranger. Do you know such kind of person who is living in that place? எப்பொழுதும் எல்லாரிடத்துல அன்பா இருந்து, இன்னும் சொல்லப்போனா அந்நியத்துல கூட அன்பா இருப்பார்ல, அந்த நபருடைய வீடு ஐயா அவர் வீட்டுக்கு என்ன கூட்டு போக முடியுமா? Is there anyone who is always praying and helping and not just sharing the property, sharing the home and all this? Such kind of people living there? ஐயா எப்பொழுதுமே ஜெபித்துக்கொண்டு எப்பொழுதும் அன்பு செலுத்தி தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வீடு உடைமைகள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி அந்த நபருடைய வீடு அவர் வீட்டுக்கு என்ன கூட்டு போக முடியுமா? If you could find one person, அப்படிப்பட்ட ஒரு நபரை கண்டுபிடிக்க they could முடியும். find all the Christians. அங்க இருந்த எல்லா கிறிஸ்தவர்களையும் கண்டுபிடிக்க I முடியும். really don't know how did they find. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு முழுமையா தெரியாது. Bible says they sought. ஆனா வேதம் சொல்கிறது அவர்கள் கண்டுபிடித்து They searched. அவங்க தேடினாங்க. They don't have the names on their hands. அவங்க கைகள் அஞ்சு பெயர்கள் இல்லை. They don't have the address on their hands. அவர்கள் கைகளில் விலாசம் இல்லை. They have never shared their location through WhatsApp. வாட்ஸ்அப்ல நான் இந்த இடத்துல இருக்கிறேன் லொகேஷன் அவங்க அனுப்பல. But still, how did they find? ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்க? Where they live. எங்க தங்கி எப்படி வாழ்ந்தாங்களோ அதை Not by the songs. அவங்க பாடின பாடல்கள் அல்ல. Not by the prayers. அவங்களோட ஜெபத்தினால் அல்ல. Not by the buildings. அவங்களுடைய கட்டிடங்களினால் அல்ல. Not by the tongues. அவங்க பேசின அந்நிய பாஷைகளினால் Not அல்ல. by the miracles. அவங்க அடையாளங்களினால் அல்ல. Not by the outside gestures or the attire. வெளியரங்கமான காணப்படுகிற சிகை அலங்காரம் உடை அலங்காரத்தினால் அல்ல. Because they cannot do like that because they are getting persecuted. அப்படியெல்லாம் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா அஞ்சு உபத்திரப்பட்ட காலகட்டம் அது. Under the Rome government. ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே. But still, ஆனாலும் how did they find the place of Christians dwelling? கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த இடம் எதுவென்று அவர்கள் எப்படி கண்டுபிடித்தாங்க? நம்ம தெருல நாம இருக்கிற வீட்டை பார்த்து இது ஒரு கிறிஸ்தவ வீடுன்னு சொல்ல முடியுமா? Maybe in the street that we live, will the people say, hey, this is the home of a Christian? நாம இன்னைக்கு ஒரு பெரிய சிலுவை வச்சிரோம். ஏன் தெரியுமா? இதை பார்த்தாவது கிறிஸ்தவன் தெரியட்டும். Today we have a big cross in front of our homes. Why? At least we're looking at the cross. Maybe the members in the streets will know he's a Christian. Not only the houses, வீட்ல மாத்திரம் இல்ல, even in the cars, நம்மளுடைய வாகனத்துல கூட we have the cross, ஒரு சிலுவை இருக்கும், or at least we have the Bible, இல்லனா ஒரு வேதாகமத்தை அத வச்சிருப்போம், to make sure that oh this is Christian vehicle. ஏன்னா அத பாக்கும்போது ஐயா இது ஒரு கிறிஸ்தவருடைய வாகனம்னு தெரியணும்ங்கிறதுக்காக. But look at their culture. ஆனா அவர்களுடைய கலாச்சாரத்தை பாருங்கள். Oh, they sought them. அவர்களை தேடி கண்டுபிடித்து they found them. கண்டுபிடித்தாங்க. Just imagine. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. They will never knew these people. இவர்களுக்கு அந்த இடத்துல இருக்க விசுவாசிகள் யாருமே தெரியாது. They will never knew this place attire. இந்த தீருங்கற பட்டணத்தை அவர் புதிய இடம். They came. வந்தாச்சு. Oh, you are the follower of Christ. ஐயா இயேசுவை பின்பற்றுறவரா? You follow Messiah. மேசியாவை பின்பற்றுறீங்களா? Oh, I am also following Messiah. நானும் மேசியாவை பின்பற்றுகிறேன். அப்புறம் then ஏக்கு வந்தீங்க? No. இல்லையா? The moment they say, அத சொன்ன உடனே I'm just imagining. கற்பனையா சொல்றேன். Brother, சகோதரரே, come on. என்னோடு வாங்க. Don't wait outside. வெளிய இருக்க வேண்டாம். Stay here. இங்க தங்கி இருங்க. Let me wash your feet. நான் உங்கள் கால்களை Let me கழுவுகிறேன். feed you. உங்களை உபசரிக்கிறேன். Let's spend good time. ஒரு நல்ல ஐக்கியத்தோட நேரத்தை செலவழிப்போம். It's not about the prayer. ஐயா அது ஜெபம் அல்ல. It is not about the preaching. ஐயா இது பிரசங்கம் அல்ல. It is not about doing miracles. அற்புதங்கள் செய்வதல்ல. It is not about doing wonders. அடையாளங்கள் செய்வதல்ல. I never know which caste he is. இவர் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது. I never know what kind of education he had. எந்த விதமான கல்வி அறிவு அவருக்கு உண்டுன்னு எனக்கு தெரியாது. I don't know whether he is working in the sewage water or maybe in a metro water. I don't know. அவருடைய வீட்ல வரக்கூடிய தண்ணி அது கழிவறையில வரக்கூடிய தண்ணியா இல்ல மெட்ரோ தண்ணி எனக்கு தெரியாது. I don't know where he is working. அவர் எங்க வேலை பார்க்கறாரு எனக்கு தெரியாது. What kind of qualification? எப்படிப்பட்ட தகுதி இருக்கு? What kind of culture he has? எப்படிப்பட்ட கலாச்சாரம் அவருக்கு உண்டு? What kind of character he is? எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்? I'll never know all these things. ஐயா இந்த எந்த விஷயமே எனக்கு தெரியாது. He is a Christian. அவர் கிறிஸ்தவர். He is part of that body which I do also belong to. நான் எந்த சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறேனோ அதே சரீரத்தின் அங்கமாய் அவரும் இருக்கிறார். You know, they didn't come and eat and gone.
ஏதோ அவங்க வந்து சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனாங்க. இல்லையா, They have stayed there for 7 days. 7 நாட்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். Just imagine, you put yourself on the place of Christians, those who lived in the city Tyre, and their hospitality and our hospitality. We claim that we both filled by the Spirit of God. Where are we? ஐயா, கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். உங்களை இந்த தீரு பட்டணத்தில் காணப்பட்ட இந்த விசுவாசிகள், இந்த சீஷருடைய இடத்துல உங்களை நீங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் காண்பித்த உபசரிப்பை போல, அவர்கள் காண்பித்த அன்பை போல நாம காண்பிக்கிறோமா? நம்ம சொல்றோம் நாம் ஆவியில நிரம்பின கிறிஸ்தவர்கள்னு, அவரும் ஆவியில நிரம்பின கிறிஸ்தவர்கள்னா நம்ம இடையில காணப்படுற இந்த வித்தியாசம் என்ன? I know 100% they are filled by the Spirit of God. என்னால முழு நிச்சயமா சொல்ல முடியும் தீரு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் என்று. How do I say that? நான் எப்படி சொல்றேன் அதை? I'll prove it from the scripture. வேதத்திலிருந்து நிரூபிக்கிறேன். Okay, forget about this hospitality. இந்த உபசரிப்பெல்லாம் கொஞ்சம் மறந்துருங்க. Just read the next line of the scripture. அதுக்கு அடுத்த வசனத்தை மட்டும் வாசிச்சு பாருங்க. Look at the very next line of the scripture. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. And through the Spirit, that is Holy Spirit, they were telling Paul not to go on Jerusalem. அவர்கள் பவுலை நோக்கி நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே அவர்கள் சொல்கிறார்கள். Who are they? இவங்க யாரு? Common believers, சாதாரண விசுவாசிகள், unknown to Paul, பவுலுக்கு தெரியாதவங்க, never familiar to Paul, பவுலுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். and Paul never familiar to these people. பவுல் இவர்களுக்கு அறிமுகம் இல்லாதவர். They never knew about his journey. பவுலின் மிஷனரி பிரயாணத்தை குறித்து அவர்களுக்கு தெரியாது. Oh, they never knew about the strategic movement that is going to happen in Jerusalem. இந்த எருசலேம் பட்டணத்தில் தேவன் செய்கிற ஒரு அற்புதமான காரியம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. Then how did they know what is going to happen Paul in Jerusalem? ஆனா பவுலுக்கு எருசலேமில் என்ன நடக்க போகிறது என்று இந்த தீரு பட்டண விசுவாசிகள் எப்படி அறிந்திருந்தனர்? A later point of time, பின்னாட்களிலே a prophet Agabus came. தீர்க்கதரிசியான அகபு வரும்போது He said, he is demonstrating what is going to happen to Paul in city of Jerusalem. எருசலேமில் பவுலுக்கு என்ன நடக்கும் என்பதை அகபு அவர்கள் தன் ஒரு செயல் வடிவத்தின் மூலமாக செய்து காண்பித்தார். ஒரு தீர்க்கதரிசி செஞ்சு காமிச்ச ஒரு விஷயத்தை தீர்க்கதரிசி சொல்றதுக்கு முன்னவே இந்த unknown believers சொன்னாங்க. Even before a prophet could demonstrate and tell to Paul what is going to happen, இந்த சாதாரண விசுவாசிகள் அது என்ன என்பதை they were able to tell it out. Believers, விசுவாசிகளே, pursue hospitality. உபசரிக்க நாடுங்கள். Today we don't hear such sermons. இப்படிப்பட்ட செய்திகள் இன்று நாம் Oh, கேட்பதில்லை. filled by the Spirit. ஆவியிலே நிரம்ப வேணும். Oh, do this and that. இதை செய்யணும், அதை செய்யணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி, யாராலும் பண்ணலாம். Sir, it's very easy and it can be done by anyone. இன்னைக்கு அதுல மால் பிராக்டிஸ் பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். It's very easy to manipulate and counterfeit it in an easy way. But here it is very hard. If you are not filled by the Spirit of God, you can never show such love. ஆனா இது கஷ்டம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நீங்கள் நிரம்பாவிடின் இப்படிப்பட்ட அன்பையும் உபசரிப்பையும் உங்களால காண்பிக்க முடியும். I have too much to say. சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. Look at the next verse. அடுத்த வசனத்தை பாருங்க. Look at their hospitality. அவர்கள் காண்பித்த உபசரிப்பை பாருங்க. Verse 9, they are concerned towards Paul. பவுலுக்கு மேல கரிசனை உள்ளவர்களாய். இவன் யாரோ He is an unknown person to him. அப்படி பார்க்கல. But they didn't look in that நாம eyes. அப்படி தான் பாப்போம். But we look in such a way. அவர் அந்த சர்ச் கிறிஸ்தவர், நான் இந்த சர்ச் கிறிஸ்தவர். We have even denomination split that he belongs to that church and I belong to this church. Oh, that guy is just a CSI. ஐயா, அவர் CSI சபை பிரிவையா. Oh, this guy is a Pentecost Alleluia Gosti. ஐயா, இவர் பெந்தேகோஸ்தே அல்லேலூயா பார்ட்டி ஐயா. But look at them. ஆனா வேதத்தை பாருங்கள். The Spirit of God is revealing what is going to happen to Paul, but at the same time Paul is very new to them. Look at their love and concern towards Paul. தேவனுடைய ஆவியானவர் பவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை இந்த விசுவாசிகளுக்கு காண்பிக்கும் போது இந்த பவுல் இந்த விசுவாசிகளுக்கு தீர்ப்பட்டதின் விசுவாசிகளுக்கு முழுதும் புதிதானவர், அறிமுகம் இல்லாதவர். ஆனாலும் பவுல் மேல இருந்த கரிசனை அன்பையும் பாருங்க. Look at what happened. என்ன நடந்துச்சு? Acts chapter 21 verse 5. அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 5வது வசனம். When our days there were ended, we departed and went on our journey, and they all with wives and children accompanied us until we were outside the city and kneeling down on the beach, and we prayed.
அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழி அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். When was the last time you have done such kind of send off to somebody in your family, which means not in your family but in your church family? ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வழி அனுப்புறத கடைசியா நம்ம எப்பயா செஞ்சோம்? நம்ம குடும்பம்னு சொல்லும்போது சபை குடும்பத்துக்கு, தேவனுடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒருவருக்கு எப்பொழுதையா நம்ம செஞ்சோம்? This is the hospitality. This is the sending off they have done for the church leader, but the church leader has not done so much to these people. ஐயா, ஒரு சபையின் தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி அனுப்பும் படலத்தை அந்த விசுவாசிகள் செஞ்சாங்க. ஆனா அந்த சபை தலைவர் இந்த சபைக்கு பெரிதாக எதுவும் செஞ்சதில்லை. He just came and stayed for 7 days. அவர் வந்து ஒரு 7 நாட்கள் இங்க தங்கி இருந்தார், அவ்வளவுதான். Look at the bubbling of joy and love. ஆனா அவங்க இருதயத்துல இருந்து பொங்கி வழிகிற அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பாருங்களேன். No, look at that. That is what real koinonia. ஐயா, இதுதான் ஐயா உண்மையான ஐக்கியம். This is what koinonia. இதுதான் ஐக்கியம். Partaking, பகிர்ந்து கொள்வது, spending time with each other. நேரத்தை ஒருவரோடு செலவிடுவது. We don't want to leave each other. ஐயா, நான் உங்களை விட்டு தனித்திருக்க விரும்பவில்லை. Oh, while they are leaving, okay, Paul would have said, okay, we are leaving, time is up. ஒருவேளை அவங்க கிளம்பும்போது பவுல் சொல்லிருக்கலாம், பவுல் நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். And that man who has done all the hospitality, he would have said, oh, Paul, wait, I'll drop you. உடனே அந்த இடத்துல பவுலுக்கு உபசரித்து அந்த தீர்ப்பெடுத்து விசுவாசி சொல்லிருக்க வேண்டும், பவுலே கொஞ்சம் காத்திருங்க, நானும் வரேன் உங்களை வழிநடப்ப. When the husband started, wife, oh, why are you leaving me? I will also come. கணவர் கிளம்பணும், மனைவி சொல்லிருக்கணும், நீங்க மட்டும் தனியா போறீங்க, நானும் வரேன். And the kids, no, we want to come along with Paul uncle. உடனே அந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லிருக்கணும், பால் மாமாவோட நாங்களும் வரோம். Okay, bring all off ticket and everybody. அப்ப அங்க இருக்கிற சின்ன எல்லா பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு, oh, let's all go outside of the city. நம் பட்டணத்துக்கு புறம்பே சென்று, and they went to the port. அந்த துறைமுகத்திற்கு சென்றார்கள். No, they'll never know when the ship will leave. அவங்களுக்கு தெரியாது இந்த கப்பல் எப்பொழுது கிளம்பும் கூட. Those days, imagine. அந்த நாட்கள்ல நடந்த அந்த பிரயாணங்களை கொஞ்சம் கற்பனையா யோசிச்சு பாருங்க. That's what I said, the train was late for 2 hours. அதனால தான் நான் சொன்னேன், ஒருவேளை தொடர் வண்டி 2 மணி நேரம் தாமதம் என்ன பண்ணுவோம்? Here we really don't know when the ship will leave the port. இங்க உண்மையாகவே இந்த கப்பல் எப்பொழுது இந்த துறைமுகத்தை விட்டு கிளம்பும் நமக்கு தெரியாது. You know what they've done? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? They had the koinonia among them, even in that beach at the waiting time. அந்த கடற்கரையில் காத்திருக்கும் நேரத்தில் அவர்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த ஐக்கியம் காணப்பட்டது. Look at the farewell. அங்க இருந்த அந்த வழி அனுப்புற காரியத்தை பாருங்க. No, you need to love the word, let me tell you. வசனத்தை ரசிச்சு படிக்கணுங்க. Look at the farewell. அந்த வழி அனுப்பும் படலத்தை பாருங்க. 21:6. 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். And said farewell to one another. ஒருவரில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு. தமிழ்ல சூப்பரா மொழிபெயர்த்திருக்காங்க அத. In Tamil it has come in even better way. Paul would have said, okay, Pushparaj, bye-bye. ஒருவேளை பவுலடே சொல்லிருக்கணும், புஷ்பராஜ் ஐயா அவர்களே கிளம்புறேன். Abhi, bye-bye. அபி அக்கா கிளம்புகிறேன். Oh, Evangeline, bye-bye. Evangeline அவர்களே போயிட்டு வரேன். Hey, where is that off ticket? Angeline. அந்த சின்ன பொண்ணு எங்க போச்சு? ஏஞ்சலின். கூப்பிடு Angeline. Call her Angeline. And she will cry, I'll not come. அப்ப கண்டிப்பா அழுதுறேன், நான் வர மாட்டேன். நான் காலக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கோம். And should have been hugging the mother and say na. No, Paul is going there. பவுல் அந்த இடத்துக்கு சென்று, Angel, I'm going. Angeline நான் கிளம்புறேன். God bless you. தேவன் ஆசீர்வதிக்கட்டும். Oh, we'll miss you. நான் கண்டிப்பா மிஸ் Oh, பண்ணுவேன். we'll see one day. ஒரு நாள் சந்திப்போம். In the earth or in the heaven. இங்க இல்ல பரலோகத்துல. We love you, bye-bye. உங்களை நேசிக்கிறேன், கிளம்புறேன். Look at the fellowship, the hospitality, the love that is bubbling, lavishing over the family. அங்கே ஒருவருக்கொரு இடையே காணப்பட்ட இந்த ஐக்கியத்தை, அங்க பொங்கி வழிந்தோடைய அன்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. We are running short of time. Let me tell you one more verse. ஒரு வசனத்தை மட்டும் காண்பிக்கிறேன். And what they did after that? அது தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? They prayed. அவங்க ஜெபித்தாங்க. நம்ம கூட எப்படி ப்ரே பண்ணுவோம்? How we will pray? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரேயர் ஆசீர்வதிங்க. Thank you brother. ஜெபம் பண்ணிக்கிறோம் brother. Look at their prayer. Praise Lord. Translating. Lord bless the journey. But look at their prayer. ஆனா அவங்க எப்படி ஜெபித்தாங்க? They knelt down. முழங்கால் படியிட்டு prayed. ஜெபம் பண்ணினோம். It's a bubbling of joy. அது இருதயத்தில் பொங்கி வழிகிற சந்தோஷம். They're elevated from the kingdom standard. அவங்களுடைய ராஜ்யத்தின் அந்த நிலையை உயர்த்தி காண்பித்தனர். This is the local people.
people. ஐயா இது இந்த இடத்துல காணப்படுற ஜனங்க, The people of Tyre at the port of Tyre. தீரு பட்டணத்துல வசிக்கிற இந்த விசுவாசிகள் தீரு பட்டணம் துறைமுகத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள். என்ன முட்டா பையில வெயில் அடிக்கும் போது இங்க முழங்கால் போட்டுட்டு இருக்கறான் அப்படின்னு அர்த்தம் பார்த்திருப்பான். Maybe the strangers would have thought, hey, who is this crazy people at such a hot scorching sun they are putting down kneeling on the beach? I have one illustration, but I don't know whether I have to say it or not. ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு, ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். See, sometimes, you know, if you're just imagine a farewell between, friend to friend. கொஞ்சம் கற்பனையா யோசிச்சு பாருங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை வழி அனுப்புறது. If I'm sending off John. ஒருவேளை போதகர் இப்போ ஜான் அவர்களை வழி அனுப்புனாங்கன்னா, Hey John, bye John. ஜான் பை பை. Hey, கால் பண்றா, ரீச் பண்ணோனே. போய் சேர்ந்தோனே எனக்கு சொல்லுங்க. Okay, bye அவ்வளவு வண்டி அங்க வர போயிடும். And before we say bye, the train would have already started off way. அப்புறம் நம்ம இயர்ஃபோன் எடுத்து மாட்டி வேற பாட்டு கேட்டு இப்படி கிளம்பிரோம். And we'll put on our earphones, hear a song and we go on the other way. Just imagine if that happened between two lovers. ஆனா அதே இது ஒரு ரெண்டு காதலர்களுக்கு இடையே நடந்து யோசிச்சு பாருங்க. No, maybe எப்படி சொன்னாலும் சரி, ஓகே, நோ லவ்விங், நோ ஜஸ்ட் poured out, just fall in love for past 4 years in the college. I don't know why did I say 4 years, but still 4 years in the college. ஒரு கல்லூரியில படிக்கும்போது அந்த 4 வருடங்களாக காதலித்த ஒரு இருவர் நீ கொஞ்சம் நினைச்சு maybe like 5 years or whatever it is, PhD whatever it is. ஒரு PhD படிச்சாங்கன்னா 5 வருஷம் வச்சுக்கோங்க. And now இப்போ finally கடைசியாக they are leaving, கிளம்புற சூழ்நிலை. and she is in the train. அந்த பெண்மணி இப்பொழுது தொடர் வண்டியில உட்கார்ந்துருக்காங்க. லைட் போட்டாங்கப்பா, ஏறு. லைட் as they were switch on the light. இல்ல இன்னும் ரெட்ல தான் இருக்கு. இல்ல it's still red. ஆம்பர் போட்டாங்கப்பா. இல்ல சோப்புல இப்ப மாறிடுச்சு. No, still the train has not started. இல்ல இன்னும் ட்ரெயின் கிளம்பலல்ல. While leaving, கிளம்பும்போது embrace each other, அரவணைத்து, அவ்வளவுதான். and stop it. போதும் சர்ச்சி. And எல்லாரும் அப்புறம் அவ்வளவுதான் embrace each other, அரவணைத்து வெளிய போங்க. and boarded on the train. ட்ரெயின்ல ஏறி நம்ம ஆளு ஓடுவான் பாரு, அப்போ bye bye டேய் அவ்வளவுதான் bye. Maybe on that day you would be running and saying bye. I don't know which boy will take over her later point of time. We really don't know. நமக்கு தெரியாது எந்த பாய் அப்புறம் அந்த பைபிள்ல இருந்து கண்டினியூ பண்ணுவாரு. That's a different story. But he will say bye. ஆனா அவர் பை பைன்னு சொல்லிட்டு அந்த கோடிக்கொண்டே செல்வார். Look at here. இங்க பாருங்க. They knelt down. முழங்கார் படியிட்டு they prayed, ஜெபம் பண்ணினார். And if you read in Acts 20, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when Paul was getting farewell, பவுல் வழி அனுப்பப்படும்போது 36, 37 and 38, 20ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்கள். and they are weeping on the part of all. அவர் எல்லாரும் மிகவும் அழுது, they embraced Paul, பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு, and they kissed Paul. அவனை முத்தம் செய்து, when was the last time you kissed a Christian brother or sister out of love? ஒரு அன்பை நிமித்தமாக ஒரு கிறிஸ்தவ சகோதரரை கட்டிப்பிடித்து இந்த முத்தத்தை நாம் எப்பொழுது பகிர்ந்து கொண்டோம்? என்னைக்கு கொடுத்தீங்க? when we have given such a love of kiss of love, how much love we are lavished upon our kids? நம்மளுடைய குழந்தைகள் மேல எந்த அளவுக்கு நம்ம அன்பை காண்பிக்கிறோம்? love, அன்பையா? when was the last time? கடைசியாக hospitality, இப்படிப்பட்ட உபசரிப்பு எப்பொழுது காண்பித்தோம்? கிறிஸ்துவின் அன்பு உள்ள இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. if you don't have the love of Christ in your hearts, you cannot do that. அந்த அன்பின் ஆவியானவர் உள்ள இல்லைன்னா இதெல்லாம் செய்யவே முடியாது. if the spirit of love is not in our hearts, you cannot do that. Can I say one last thing and finish? விட்ட இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். அவ்வளவு நேரம் வேண்டாம் நீங்க சொன்னீங்க, கேட்டுச்சு. one last verse and will finish. கடைசி ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்க போகிறோம். look at hospitality among the trials. ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் காண்பிக்கிற உபசரிப்பு. look at the context here. அந்த காரியத்தின் பின்புலத்தை பாருங்க. the last voyage of Paul. பவுலின் கடைசி பிரயாணம் இது. according to the book of Acts, அப்போஸ்தலர் புத்தகத்தின்படி இதுதான் கடைசி பிரயாணம். he is crossing the Malta தீவை தாண்டி, and he is just arriving Rome. இப்பொழுது ரோம் பட்டணத்துக்கு வருகிறார். who is Paul? பவுல் யார்? he is a prisoner, ஒரு சிறை கைதி. prisoner of Caesarea, செசரியாலும் சிறை கைதி தான். and prisoner under Felix, ஃபெலிக்ஸ்க்கு கீழே இருந்த ஒரு சிறை கைதி. and prisoner under Festus, பெஸ்து அவர்கள் கீழே இருந்த ஒரு சிறை கைதி. and prisoner known about Agrippa, அகிரிப்பா ராஜாவுக்கு கீழே இருந்த சிறை now கைதி. he is a prisoner under Caesar. இப்பொழுது சீசருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதி. அதாவது கீழ்கோட் மேல்கோட் எல்லாம் போய் உச்சநீதிமன்றத்து அளவு தெரியல பெரிய கைதி. it's like he has crossed from sessions court, high court, and now he has gone to the supreme court. Such a popular criminal now.
Yeah, right word. According to Romans, he was a criminal. ரோம ராஜ்யத்தின்படி அவர் ஒரு குற்றவாளியாகவே பார்க்கப்பட்டார். prisoner. ஒரு சிறை கைதி. And a prisoner who is got very famous. இன்னும் சொல்லப்போனா மிகவும் பிரபலமாகி விட்ட ஒரு சிறை கைதி. At least 3 to 4 years now. At least 3 years now. குறைந்தபட்சம் 3 வருடங்களாக இருக்க வேண்டும். Because these guys put him on prison for 2 years continuously. ஏன்னா 2 வருடம் தொடர்ச்சியாக ஒரு சிறையில் இருந்து நாம் வாசிக்கிறோம். Then here and there and trials, and now the journey has started to Rome, and there was a shipwreckage in Malta, and finally they are arriving Rome. அதைத் தொடர்ந்து அங்கும் இங்குமாக விசாரணைகள் நடந்தது. கடைசியாக ரோமுக்கு இவர் அழைத்து செல்லும்போது வரும் வழியிலே மால்டா தீவு பக்கத்தில் அவர்கள் கப்பற்சேதம் பட்டது. பின் அவர்கள் ரோமை அடைந்தனர். Acts chapter 28:14. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 14வது I வசனம். just read. வாசிக்கிறேன். There we found brothers and were invited to stay with them for 7 days. அங்கே சகோதரரை கண்டோம், அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். யாரு? Whom? A prisoner. ஒரு சிறை கைதியை. A prisoner under Caesar. இன்னும் சொல்லப்போனா சீசருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதி. The one who is going to plead the case before Caesar, such a famous criminal. சீசருக்கு முன்பாக இருந்து தன்னுடைய வழக்கை வாதாட போகிற மிகவும் பிரபலமான ஒரு சிறை கைதி. So far Paul went somebody's home. இதுவரைக்கும் பவுல் யாராவது ஒரு வீட்டுக்கு சென்றார்னு படிச்சோம். Or others brought Paul into somebody's home. இல்லனா வேறு சில விசுவாசிகள் பவுலை ஒரு வீட்டுக்கு அழைத்து வந்தாங்கன்னு படிச்சோம். Now the scenario is shifting the gears. ஆனா இந்த சூழ்நிலை மாறுபட்டதா இருக்கிறது. Paul is coming as a prisoner to Rome. பவுல் ஒரு சிறைச்சாலை கைதியாக ரோம பட்டணத்திற்கு வருகிறார். And the people, those who are Rome, they are invited Paul to stay in their home. இப்பொழுது ரோம பட்டணத்தில் இருக்கிற இந்த விசுவாசிகள் பவுலை தங்க வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். அது எப்படிங்க ஜெயிலுக்கு போன ஒருத்தனை வீட்ல உடனே 7 நாள் தங்க வைக்க முடியும்? முடியும் சார். இந்த லவ் இருந்தா முடியும். Sir, how is it possible to bring someone who has gone to jail and to bring into our homes and make him stay in our homes? Yes sir, it's possible when we have such a love. Such love and hospitality has gone by. இப்படிப்பட்ட அன்பையும் உபசரிப்பையும் நாம் இழந்து விட்டோமே. What they have done? அவங்க என்ன செஞ்சாங்க? They have invited. அவர்கள் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். A prisoner invited by the believers. ஒரு விசுவாசிகள் ஒரு சிறை கைதியை வரவேற்கிறார்கள். And stayed there for 7 days. அவர்களோடு 7 நாள் தங்கி இருந்தார். So we come to Rome. இப்பொழுது ரோம பட்டணத்துக்கு வந்து விட்டோம். A very important strategic point this. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். Paul never been there in Rome before. இதற்கு முன்பாக பவுல் ரோம பட்டணத்தில் இருந்ததில்லை. Rome believers have never seen Paul. ரோம பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் பவுலை சந்தித்ததில்லை. But Paul was so willing to see them. ஆனா பவுல் அவர்களை சந்திக்க மிகவும் ஆர்வமாக இருந்தார். If you read the book of Romans, ரோம நிருபத்தை படிக்கும்போது there are so many places Paul said in Romans 1:9-11. ரோம நிருபம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம். Romans 15:23. ரோமர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். Romans 15:32. ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். Go back and read all the passages. இந்த எல்லா பகுதிகளையும் வாசித்து பார்க்கும்போது Paul was longing to see them. பவுல் அவர்களை சந்திக்க வாஞ்சையாக இருந்தார். As a missionary, ஒரு மிஷனரியாக, as a traveler. ஒரு sojourner-ஆக. But Paul came here as a prisoner. ஆனா இப்போ ஒரு சிறை கைதியாக அங்க வந்திருக்கிறார். Just for 5 minutes imagine with my perspective. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்ற இந்த கண்ணோட்டத்துல நீங்க அப்படி கொஞ்சம் கற்பனை யோசிச்சு பாருங்களேன். நான் அவனை பார்க்கணும் ஆசையா இருக்க நேரத்தில் கடைசி எனக்கு ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது பார்த்தா நான் அவனை எப்படி இருக்கும்போது பார்க்க நினைச்சேன் தெரியுமா? கடைசி இப்படி ஆயிட்டு இந்த சூழ்நிலையில் ஒன்று பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி த சேம் சிச்சுவேஷன். Maybe it's like I really wanted to see you, I really long to see you, I really want to see you, but at this time I have come on to see you at this situation of being a prisoner. How I don't know how can I explain that. As an apostle, I would like to visit them. ஒரு அப்போஸ்தலனாக உன்னை பார்க்க நான் வாஞ்சித்தேன். As a minister of God, I would like to visit them. ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக அந்த இடத்துக்கு வரணும்னு வாஞ்சியா இருந்தேன். Because the Rome church is the famous church all over the world. ஏன்னா அந்த ரோம திருச்சபை உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு திருச்சபை. Read Romans 1. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Their faith is world famous. அவருடைய விசுவாசம் அனைவராலும் அறியப்பட்டிருந்தது. Oh, he such a passion towards the Roman believers. இந்த ரோம விசுவாசிகள் மேல் அவர் வைராக்கிய வாஞ்சையுடையவராய் இருந்தார். But he couldn't make any visit to Rome, but now he came as a prisoner of Caesar. ஆனா அவரால் இதற்கு முன்னாடி ஒரு முறை கூட ரோம பட்டணத்திற்கு வந்து இவர்களை சந்திக்க முடியவில்லை. ஆனா இப்ப வரும்போதோ ஒரு சீசருக்கு கடியில இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதியாக வருகிறார். இந்த சிச்சுவேஷன்ல look at the hospitality. Look at the hospitality they have shown at such situation. If somebody has got up in
problem. Maybe if somebody's, somebody's loved one is dead. ஒருவேளை ஒரு உதாரணத்திற்கு ஒருவரோட மிகவும் இருதயத்துக்கு நெருங்கிய அன்பிற்குரியவர் மரித்து விட்டார் என்றால், and if you go there, நீங்க அங்க செஞ்சீங்கன்னா, you cannot raise them from dead. உங்களால அவர் மரித்தவரிலிருந்து எழுப்ப முடியாது. You cannot remove his sorrow or grief. அவங்களுடைய இருதயத்தின் வலியையும் அந்த வருத்தத்தையும் உங்களால மாற்ற முடியாது. But if you simply go and stand next to him, ஆனா அவர் பக்கத்துல செஞ்சு சும்மா நீங்க நின்னீங்கனாலே and say that's okay. அவங்க தோளை தட்டி, ஒண்ணும் இல்ல பிரதர், this pat, அந்த தோல்ல நம்ம தொடுறோம்ல, this availability, அவர்கள் பக்கத்துல நிற்கிற அந்த காலம் priceless. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. Great. It's great. அது மிக பெரியது. If somebody is in hospital, ஒருவேளை ஒருவர் மருத்துவமனையில் இருக்கும்போது, he is taking all the injections and all these things, அவர் எல்லாம் ஊசி மாத்திரை எல்லாம் கஷ்டப்படும்போது, you cannot go and take the injection. உங்களால போய்ட்டு அவருக்கு பதிலா அந்த ஊசியை நீங்க செலுத்திக்க முடியாது. You cannot take that medication. அவருக்கு பதிலா நீங்க மருந்து சாப்பிட முடியாது. You cannot take that pain. அந்த வலியை நீங்க எடுக்க முடியாது. If you simply go and stand next to them, ஆனா அவர் பக்கத்துல சென்று அவரோடு உட்கார்ந்து இருக்கும்போது, I'm here, நான் இருக்கிறேன் பிரதர், நீ இருந்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல. you can do nothing by sitting there, but your presence, ஆனால் அவர்கள் அருகிலே நீங்கள் இருக்கும் காரணம், that is precious. அது விலை மதிப்பற்றது. Paul is going to prison. பவுல் இப்பொழுது சிறைச்சாலை செல்கிறார். Never know what is going to happen. என்ன நடக்கும்னு தெரியாது. In that situation, what happened? அந்த சூழ்நிலை என்ன நடந்தது? 15th verse. 15வது வசனம். And brothers there, when they heard about us, came as far as the forum of Appius and 3 taverns to meet us on seeing them. Paul thanked God and took courage. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பிரையும் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். இது சும்மா அந்த போன் போட்டு நல்லா இருக்கீங்களா பிரதர்? It is not just calling a person in a phone and say, are you good? Or WhatsApp, how are you? And not just texting in WhatsApp, how are you? Not mere sentimental. ஐயா, இது உணர்ச்சிகளின் உண்டான ஒரு காரியம் அல்ல. It is not sentiment but act. ஆனால் உணர்வு பூர்வமான ஒரு செயல்பாடு. Appiforum is a market town 52 miles away from the place of Rome. ரோம் நகரத்திலிருந்து 50 மைல் தொலைவிலே காணப்படுகிற ஒரு சந்தை இடம் தான் அப்பிரையும் என்ற இடம். And the 3 inns, it's something like 33 miles away from Rome, south. அந்த 3 சத்திரம் என்பது ரோம பட்டணத்திலிருந்து தெற்கே 33 மைல் தொலைவிலே காணப்படுகிற இடம். They traveled all the way to meet this prisoner who is chained with this soldier and stayed in a home. இவ்வளவு தொலைவில் இருந்து பிரயாணம் பண்ணி ஒரு சிறை கைதியை பார்ப்பதற்கு அங்கே இருந்த சிறைச்சாலை காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் கைகளோடு இவர்கள் கைகளும் சங்கினால் கட்டப்பட்டு கொண்டு இருந்த ஒரு சிறை கைதியை பார்ப்பதற்கு வந்தார்கள். Paul was like a house arrest that time. அந்த சூழ்நிலை பவுல் ஒரு வீட்டு காவலில் இருந்தார். He was in a home, வீட்டில தான் இருந்தாரு, chained in his hands along with a Roman soldier. ஒரு அதிகாரி அந்த இடத்துல இருந்த ஒரு காவலாளியோடு அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கும். Staying alone. Coming to the end of the story. அந்த கதையோட கடைசி நேரத்திற்கு நாம் வந்துவிட்டோம். And about the trials. நான் இப்பொழுது விசாரணைக்கு முன்பாக நிற்க போகிறேன். You'll never know what is going to happen. அடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. Everything is like a question mark. எல்லாமே கேள்விக்குறி. Ready to die. மரிப்பதற்கு ஆயத்தம். Ready to finish the race. ஓட்டத்தை முடிக்க ஆயத்தம். That point of time. அந்த சூழ்நிலையில் these people traveled all the way. இந்த ஜனங்கள் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்து and came. அவரிடத்திலே and Paul thanked God and got the encouragement. அவர்களை பார்த்தபோது பவுல் தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார். The presence and the counsel of Christian brother is often inestimable value and encouraging. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் நம்மிடத்தில் தங்கி இருப்பதும் நம்முடனே இருப்பதும் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனையும் அது காலத்தால் விவரிக்க முடியாத விலை மதிப்பெற்ற பொக்கிஷம் ஐயா. It is like a oasis in the wilderness. எப்படி ஒரு வனாந்திரத்தில் ஒரு சோலை காணப்படுமோ அதே போல பாலைவன சோலை இருக்கும். அதே போல ஒரு பாலைவனத்துல எல்லாம் வறண்டு போய் இருக்கும்போது ஒரு நீரோட வந்தா எப்படி இருக்கும்? Maybe you go in a desert, in a wilderness, and you are able to just find an oasis. How wonderful it would be. You know the value of hospitality. அதுதான் யான் உபசரிப்பின் முக்கியத்துவம். My dear friend, I have just given a glimpse on hospitality throughout the book of Acts. இந்த உபசரிப்பின் முக்கியத்துவத்தை ஒரு சுருக்கமாக இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். We'll talk about the rewards and all these things next week. இதற்கான பலன்கள் எல்லாம் வச்சு அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். And my point is, நான் என்ன சொல்ல வரேன்னா, don't hear this sermon and live the way that you live. நீங்க இந்த சத்தியத்தை கேட்ட பின்பாக வாழ்ந்த பிரகாரமாகவே நீங்க வாழ்ந்து விடாதீங்க. There is no point.
அப்படி இருந்துச்சுன்னா இந்த நேரத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். Do you have the Spirit of God in you? உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? Then you have to show the love of God through the Spirit of God. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிற அந்த தேவனுடைய அன்பை நீங்கள் காண்பிக்க வேண்டும். Prove that through the manifestation of this hospitality. இந்த உபசரிப்பின் மூலமாகவே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் சாட்சி கொடுங்கள். Prove me or prove or test yourself or examine yourself how much of love of God is getting manifested in and through you by the power of the Holy Spirit. ஐயா, உங்களை நீங்களே கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, தேவனுடைய அன்பு உங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே அது எந்த மூலத்தில் வெளிப்படுகிறது என்பதை உங்களை நீங்களே சோதித்து உங்களுக்கு நீங்களே ஒரு தேர்வு எழுதி உங்களுக்கு நீங்களே நிரூபித்து காண்பியுங்கள். Challenge yourself. உங்களுக்கு நீங்களே ஒரு சவால் வச்சு பாருங்க. Challenge your family. உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சவாலை வையுங்க. Challenge your kids. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சவாலை வையுங்க. Love people. ஜனங்களை நேசிங்க. Remove all the hostility. Let the hostility become hospitality and let the love of God be spread all over. God bless you. உங்களுக்குள் காணப்படும் எல்லா பகை உணர்வையும் மறந்து கொண்டு தேவனுடைய அன்பை மாத்திரம் உணர்ந்து உபசரித்து தேவனுடைய அன்பை நாம் காண்பிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.